Hello all, welcome to our channel Crack CS IT with Divya. இன்னைக்கு நம்ம Python programming class 4 பார்க்க போறோம். முன்னாடி கிளாஸ்ல நம்ம பேசிக்ஸும் படிச்சிட்டோம். அப்புறம் conditions and functions பார்த்துட்டோம். I hope you all finished that. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது strings, list, tuples and dictionaries இது நாலா வந்து கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனா வந்து strings and list ப்ரிப்பேர் பண்ணப்போவே வந்து அது ஒரு 100 ஸ்லைட்ஸ் கிட்ட வந்தது. ஸோ வித் கொஸ்டின்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா அது டபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் கூட இந்த வீடியோ கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் வீடியோ கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும் அது ஃபாலோ பண்றதுக்கு. ஸோ நான் இது ரெண்டாவே போடுறேன். ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் லிஸ்ட் இப்போ போட்டுட்டு நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு டபிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் லிஸ்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா மெத்தட்ஸும் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஒரு டேட்டா டைப்போடது படிக்கும்போதே வந்து உங்களுக்கு மற்றது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிங்ஸ், டப்பிள்ஸ், டிக்ஷனரி இது எல்லாத்தோடையும் பேசிக் கிளாஸ் நம்ம வந்து முடிச்சிருந்தோம். அது பார்த்துட்டு தான் இந்த கிளாஸ் பார்க்கணும். யாராவது அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அது பார்த்துட்டு தான் இது பார்க்கணும். ஐ திங்க் தட் இஸ் கிளாஸ் 1, பைத்தன் கிளாஸ் 1 இருந்தது அது. ஓகே, ஸோ அதில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட். நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கிறது தான். ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்க்ளோசிங் கேரக்டர் ஆர் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் த கோட்ஸ். இது வந்து நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து சிங்கிள் கோட்ஸாக போடலாம், இல்லைன்னா டபுள் கோட்ஸ், இல்லைன்னா ட்ரிபிள் கோட்ஸ். இது 3யுமே வந்து ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பைத்தோன் டசன்ட் சப்போர்ட் கேரக்டர் டேட்டா டைப். Okay. Instead, a single character written as P is treated as a string of length 1. இப்போ நம்ம வந்து ஒரு str1 equal to then one letter we given means it will treated as a single length string எடுத்துக்கும். There is no character string அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இல்ல. பட் ஒன் ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன் லெட்டரா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் லெங்த் ஒன் ஸ்ட்ரிங்கா வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் என்ன அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரிங் வந்து அரே மாதிரியே தான், ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஓகே, ஸோ த ஸ்ட்ரிங் ஹலோ. இப்போ இங்க பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 2 3 4 5 லெங்த் ஒரு ஸ்ட்ரிங் இங்க இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. இண்டெக்ஸிங் இஸ் ஸ்டார்ட் வித் 0. ஸோ நம்ம இது வந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியும். எப்படி? யூசிங் த இண்டெக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்டிஆர் ஆஃப் இதோட இது வந்து ஸ்ட்ரிங் நேம். ஓகே, தட் மீன்ஸ் வேரியபிள் நேம். ஓகே, ஸோ எஸ்டிஆர் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஹெச். ஓகே, ஸோ இப்போ நீங்க எஸ்டிஆர் ஆஃப் 0 கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஹெச் அப்படின்னு ரிட்ரீவ் ஆயிரும். ஓகே, தென் எஸ்டிஆர் ஆஃப் 1 அப்படின்னா இ, STR of 4 பாருங்க 0 1 2 3 4. STR of 4ல என்ன போய் ஸ்டோர் ஆகும்? O போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, பைத்தோன் அலோஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஃபார் இட்ஸ் சீக்வன்சஸ். இந்த கான்செப்டே வந்து உங்களுக்கு டபிள்ஸ்ல எல்லாம் வரும். ஸோ நல்லா ஃபோக்கஸ்டா இருங்க. இங்க ரைட் சைட்ல இருந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு இப்போ எனக்கு இப்போ இ வேணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம்? STR of 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இ கிடைச்சிடும். இதே வந்து நான் -1 இது இங்க இருந்து -1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது பாருங்க. -1 -2 -3 -4. STR of -1 கொடுத்தாலும் எனக்கு இ கிடைக்கும். ஓகே, ஸோ ஐதர் யூ கேன் கோ திஸ் டைரக்ஷன் ஆர் from the right direction. ரைட் டைரக்ஷன்ல ஸ்டார்ட் பண்றது -1ல இருந்து, லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்க STR of -2 அப்படின்னா என்ன இருக்கும்? L வரும். ஓகே, நவ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சார்ட், ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ். ஓகே, ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இது ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தெரிஞ்சதே தான். ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்றதுக்காக நம்ம என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? கான்காட்டினேஷன் ஆபரேட்டர், தட் இஸ் பிளஸ் சிம்பிள். தென் ஸ்டார் சிம்பிளுக்கு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் ஆர் ரிப்பீட்டிஷன் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வருது. ஓகே, ஒரே மேட்ரு வந்து உங்களுக்கு ரிப்பீட்டிவா வரணும் அப்படின்னா நீங்க ஸ்டார் கொடுத்தோன்னா அது அதே ரிப்பீட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இட் கான்காட்டினேட்ஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த சேம் ஸ்ட்ரிங். இப்போ நான் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணிட்டு ஒரு 5 அப்படின்னு கொடுத்துட்டே அப்படின்னா எனக்கு 5 டைம்ஸ் திவ்யான்னு ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி திவ்யா அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்டார் 5
எழுத முடியல. ஓகே. *5 அப்படின்னு கொடுத்துருச்சு அப்படின்னா, திவ்யான்னு டைப் பண்ணிட்டு *5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5 டைம்ஸ் திவ்யான்னு வரும். ஓகே. ஸோ அதை நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் திஸ் ஒன் இஸ் உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரிப்ஷன் திஸ் யூ கால் தட் அரே இண்டெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் இது நம்ம ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சப்ஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மள. இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் அ சப்ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் ஸ்ட்ரிங். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இது இங்கே தான் நம்ம 5 4 அப்படின்னு கொடுப்போம். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா அது பேஸ் பண்ணி பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கிற லெட்டர் வந்து நமக்கு ரிட்ரீவ் ஆகும். ஓகே. ஸோ இதில் என்ன சொல்லுவோம், ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து இந்த காலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரேஞ்ச் கொடுக்குறோம். ஒரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தேன்னா பர்டிகுலர் அந்த நம்பர் இண்டெக்ஸ்ல இருக்கிற லெட்டர் நமக்கு கிடைக்கும். அதே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி ரேஞ்ச் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். அதுக்குள்ள ஒரு காலன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர். இட் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் ரேஞ்ச். நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்புறம் இன்னும் உங்களுக்கு தெரியும் இல்ல, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஒரு செட் இருக்கு, அந்த செட்டுக்குள்ள நம்ம சர்ச் பண்ண போற ஐட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம், ஃபோர் லூப்ல வந்து இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம், ரைட்? ஸோ இஃப் இட் ரிட்டர்ன்ஸ் இஃப் எ பர்டிகுலர் சப்ஸ்ட்ரிங் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்பெசிஃபைட் ஸ்ட்ரிங். நாட் இன் அப்படின்னா வந்து இதோட இன்னோட நேர் ஆப்போசிட், இந்த ஸ்ட்ரிங் இதில் இல்ல அப்படின்னு செக் பண்றோம். Okay, it is also a membership operator and does the exact reverse of in. It returns true if a particular substring is not present. அதில் அந்த செட்டுக்குள்ள பிரசண்டா இல்ல, அதுக்குள்ள இல்ல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ட்ரூ ஆகும், ட்ரூ ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அப்புறம் இது நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, r/r. r/r அப்படின்னா என்னன்னா this part. ஓகே. r/r அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, hello /n python. இப்ப நார்மலா நம்ம இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா /n வரும்போது என்ன உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நியூ லைன் கிடைக்கும், ரைட்? ஹலோக்கு அப்புறம் நியூ லைனுக்கு வந்துட்டு அதுல தான் பைத்தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஸ்மால் லெட்டர் ஆர் இல்லைன்னா கேபிட்டல் ஆர் கொடுத்ததுக்கு அப்புறம் இது கொடுக்குறீங்கன்னா இதை வந்து ரோ ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு இது ஃபுல்லாவே டிஸ்பிளே ஆகும், hello /n python அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ சில டைம்ல வந்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டிஸ்பிளே பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர் இல்லைன்னா வந்து டபுள் கோட்ஸ் சம்திங் ஏதாவது டிஸ்பிளே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அது வந்து பைத்தனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது வந்து ஃபுல்லா ரா ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்ணணும், இது ஃபுல்லாவே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லதுக்காக நம்ம இந்த இது யூஸ் பண்ணலாம். ரோ ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர்ல அது வந்து ஸ்மாலோ இல்லைன்னா கேபிட்டலோ நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் பர்சன்டேஜ் என்ன பண்ணுது, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். நம்ம இது எல்லா லாங்குவேஜ்லயுமே கொடுப்போம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். %d, %s, அது மாதிரி கொடுப்போம்ல, %f. அதெல்லாம் அது மாதிரி percentage கொடுக்கிறதுக்கு string formatting. It make use of the format specified used in C programming like %d or %f to map their values. அது உங்களுக்கு தெரிஞ்சதே தான். %d எல்லாம் நம்ம எதுக்கு கொடுக்கிறோம், அந்த வேல்யூஸ் வந்து அந்த பர்டிகுலர் %d கொடுத்துட்டோம்னா இன்டீஜர், %f கொடுத்துட்டோம்னா float அப்படின்னு அந்த கரெக்ட் வேல்யூ அந்த டேட்டா டைப்பில் வந்து மேப் பண்றதுக்காக தான் நம்ம கொடுக்கிறோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த சார்ட்ல ஒவ்வொன்றத்தோட பிளஸ் அப்படின்னா என்ன ஆப்ரேட்டர்னு மட்டும் எழுதி வைங்க. அப்புறம் நீங்க இந்த கிளாஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அது ஃபுல்லா எதுக்குங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். பட் இதோட நேம் வந்து பை ஹார்ட் ஆகிறதுக்காக சிம்பிள் பிளஸ் நேம் மட்டும் எழுதி வச்சா போதும். ஓகே. ஸோ இப்போ சொன்ன எல்லாத்தோடையும் இந்த சார்ட்டோட ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, str1 2 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, hello தென் world. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், str1 இங்கே ரெப்பிட்டேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கு, ஸ்டார் தென் 3. தட் மீன்ஸ் இந்த str1 வந்து 3 டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஹலோன்னு சொல்லி 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஆனா நான் வந்து இங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போது, அவுட்புட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்த போது இந்த முன்னாடி இருக்கிற 2 லைன்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஸ்க்ரோல் டவுனா இருந்தது. ஸோ நான் அது இது எடுக்க விட்டுட்டேன். ஓகே. ஸோ இதோட அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைனோட அவுட்புட் இங்க டிஸ்பிளே ஆகல. ஸோ ஹலோ இது மாதிரி தான், இப்படிதான் இருக்கும். 3 டைம்ஸ் வந்து வித்தவுட் ஸ்பேஸ் உங்களுக்கு ஹலோ டிஸ்பிளே ஆகும். ஓகே. இப்போ இது வந்து 100 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து
இங்க ஈவன் ஒரு சில டைம்ல எல்லாம் வந்து நம்ம ஸ்லாஷன் உங்களுக்கு ஒரு 10 லைன்ஸ் விட்டுட்டு தான் அடுத்தது வேணும் அப்படின்னா ஸ்லாஷன் கொடுத்துட்டு இப்போ ஸ்லாஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன வரும் ஸ்லாஷன் கொடுத்தேன்னா உங்களுக்கு நியூ லைன் வரும் இதே வந்து ஸ்லாஷன் ஸ்டார் 10 அப்படின்னு கொடுத்தேன்னா 10 நியூ லைன்ஸ் வரும் ஓகே ஸோ அது மாதிரி பர்பஸ்ல எல்லாம் கூட நம்ம இது யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன இது வந்து கான்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் இதுதானே நம்மளோட செகண்ட் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் கான்காட்டினேஷன் செகண்ட் ஸ்டார் இது ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் வந்துருச்சு அப்புறம் பார்த்தோன்னா STR1 இதுதான் நம்ம என்ன ஆப்ரேட்டர் சொல்லுவோம் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இதுல இருந்த ஒரு பர்டிகுலர் ஒரு லெட்டர் நம்ம எடுக்கிறோம் ஸோ STR1 அப்படின்னா 0 1 2 0 1 2 0 1 2 3 4 அப்போ உங்களுக்கு O என்று பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் O ஓகே அதுக்கப்புறம் இது என்ன ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம் ரேஞ்ச் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் ஓகே ஒரு பர்டிகுலர் இல்லாம ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரிட்ரீவ் பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம் ஸோ STR1 ஃப்ரம் 2 till 4 அதாவது 4 வராது ஓகே எப்பவுமே யோசிச்சுக்கோங்க இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ரேஞ்சில் 4 கொடுத்துருக்கு அப்படின்னா அதை விட -1 இருக்கும் தட் மீன்ஸ் 2 3 தான் டிஸ்பிளே ஆகும் ஓகே 4 வரையிலும் தான் மீனிங் இன்க்ளூடிங் 4 கிடையாது ஓகே ஸோ 2 and 3 டிஸ்பிளே ஆகும் ஸோ 2 என்ன இருக்கு திஸ் இஸ் STR1 0 1 2 2 3 L and L பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே இது மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த லாஸ்ட்ல இந்த ரேஞ்சில் லாஸ்ட்ல கொடுத்துருக்கிறது வராது ஓகே எக்ஸ்க்ளூடிங் தட் நம்பர் ஓன்லி வில் கம் ரிசல்ட் வரும் நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் W in STR1 அது என்ன கேட்குறாங்க W in STR1 in அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இது இருக்கா என்ன இருக்கா இந்த STR1ல W இருக்கா அப்படின்னு கேக்குது ஸோ இங்க W இருக்கா STR1ல கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் false கிடைக்கும் அப்புறம் WO not in STR2 STR2வில் W and O இல்ல இருக்கான்னு கேட்கல அதுல இல்ல அப்படின்னு கேக்குது not in it's not present in STR2 right அந்த மாதிரி கேக்குது ஓகே ஸோ WO not present WO it is present only right அதனால உங்களுக்கு false கிடைக்குது இது வந்து present இது ஆல்ரெடி present இருக்கு ஆனா நம்ம not in கேட்டிருக்கிறதுனால அது வந்துட்டு உங்களுக்கு false வந்துருச்சு ஓகே ஸோ அடுத்தது வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும் ஆனா அதுக்குள்ள முன்னாடி பாருங்க ஆர் கொடுத்துருக்கு ஆர் கொடுத்துட்டுன்னா அது ரோ ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும் ஸோ இந்த ஸ்லாஷன் இங்க ஒர்க் ஆகாது நியூ லைன் எல்லாம் வராது இந்த ஹலோ ஸ்லாஷன் வேர்ல்டு அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அந்த ரோ ஸ்ட்ரிங்கா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஆர் கொடுத்துக்கலாம் முன்னாடி அது இங்க படிச்சோம் திஸ் பார்ட் ஓகே அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் த ஸ்ட்ரிங் STR1 %STR1 இது நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்காக யூஸ் பண்றோம் ஓகே பிரிண்ட் த ஸ்ட்ரிங் STR hello ஸோ உங்களுக்கு என்ன நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம் ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண போறோம் ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம %s அப்படின்னு கொடுக்கலாம் ஓகே ஸோ STR1ங்கிறது ஸ்ட்ரிங் தானே அப்போ வந்து நம்ம %s கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் Python provides various inbuilt functions and methods that are used for string handling. நிறைய functions and methods இருக்கு எல்லாமே ஈஸி தான் len, lower, upper, replace, join, split, find, index, is alnum, is digit, is numeric, is lower, is upper. Okay. So first one is length. Length பார்க்கலாம். Length len நாலே உங்களுக்கு தெரியும் length தான் return ஆகும். Okay. So len of string அப்படின்னு தான் கொடுக்கணும். Length of string அப்படி ஆப்ஷன்ல lengthன்னு ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க அது ராங் ஆன len தான் கொடுக்கணும் ஓகே சோ STR1ல வந்து பைத்தான் லாங்குவேஜ் அப்படிங்கிற நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு ஓகே சோ STR1ல வந்து crack cs it அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்கிறோம் ஓகே சோ நம்ம இது என்ன பண்றோம் இதோட லெங்த் கண்டுபிடிக்க போறோம் இப்போ எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 சோ நம்ம லெங்த் பார்க்கும்போது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நோட் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸிங் பண்ணும்போது நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அரே இண்டெக்ஸிங் அந்த இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லெட்டர் ரிட்ரீவ் பண்ணும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஆனா வந்து லெங்த் பார்க்கும்போது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் லெங்த் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஓகே சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரம் 1 ஸ்டார்ட் ஃப்ரம் C இட் கவுண்ட் as 1 அப்படி பார்த்தேன்னா டோட்டல் 9 இருக்கு ஓகே இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சோ இதுவும் தெரிஞ்சுக்கணும் len
நெக்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இது ஃபங்க்ஷன் லோவர். இது என்ன பண்ணுது, நமக்கு தந்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்து கேபிட்டலா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்மால் லெட்டரா மாத்திக்கும். எஸ்டிஆர் டாட் லோவரோ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்டிஆர்ல என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அதை வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஆக்கி மாத்தும். இங்க பாத்தீங்கன்னா திவ்யான்னு கேபிட்டல் இருக்கு, அது வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து ஸ்மால் லெட்டர் திவ்யா வந்துடுச்சு. இதே வந்து அப்பர் ஆக்கணும்னா அப்பர் யூபிபிஇஆர் அப்பர்ங்கிறது. அப்போ எஸ்டிஆர் டாட் அப்பர். இந்த சிண்டாக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ல மேபி ஆப்ஷன்ஸ்ல இப்படி இருக்கும், அப்பர் டாட் எஸ்டிஆர் அப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்பர் கேஸ் எஸ்டிஆர் டாட் அப்பர் கேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பர் கேஸும் லோவர் கேஸ் எதுவுமே இல்ல, லோவர் அப்பர் இதுதான் அதோட கீவேர்டு ஃபங்க்ஷன் நேம். அது வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கணும், அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும், ஏதாவது நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம், ரைட்? ஸோ இதோட சிண்டாக்ஸ் எஸ்டிஆர் டாட் ரீப்ளேஸ் ஆஃப் ஓல்ட் நியூ தென் கவுண்ட் என்ன சொல்றேன். ஸோ நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ஒன் லெட்டரோ இல்லைன்னா வந்து குரூப் ஆஃப் லெட்டர்ஸ், ரேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மாத்திட்டு வேற ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லைன்னா ஒரு லெட்டரோ அங்க பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன். இந்த கவுண்ட் என்னங்கிறது சொல்றேன், எக்ஸாம்பிள் பார்த்துட்டாதான் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஜாவா இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவா. str2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் strங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரீப்ளேஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ str டாட் ரீப்ளேஸ் ஆஃப் என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம், ஜாவாவை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ டபுள் கோட்ஸ்ல ஜாவா கொடுத்துருங்க, கோமா இங்க என்ன கொடுத்துருக்கோம், பைத்தன். ஸோ இங்க வந்து இந்த கவுண்ட் கொடுக்கல, இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்காமே இருக்கலாம். ஓகே, ஓல்டு நியூ தென் இந்த பிராக்கெட்ல ஏன் கொடுத்துருக்கேன்னா இது வந்து ஆப்ஷனல்னால. ஓகே, ஸோ ஜாவா பைத்தன். ஸோ ஜாவாங்கிற ஸ்ட்ரிங் எங்கெங்க வருதோ அங்க எல்லாமே வந்துட்டு பைத்தனா மாறிடணும், அதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இது இப்போ கவுண்ட் அப்படி அப்படின்னா என்ன மீனிங்னா ஒக்கரன்ஸ், எத்தனை எத்தனை டைம்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மாத்தணும் அந்த மாதிரி மென்ஷன் பண்றதா இந்த கவுண்ட். ஸோ இது மென்ஷன் பண்ணலான்னா என்ன மீனிங்னா, இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறிய ஸ்ட்ரிங் ஜாவா, அந்த ஜாவா எங்கெங்க இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள அந்த எஸ்டிஆர்க்குள்ள எத்தனை டைம்ஸ் ஜாவா வருதோ அத்தனை டைம்ஸும் நீங்க அதை மாத்தி பைத்தனா மாத்தணும். அதுதான் இங்க இது கொடுக்கலான்னா அதோட மீனிங். ஓகே, ஸோ இந்த ஒக்கரன்ஸ் அது இந்த கவுண்ட் வந்து நீங்க டிஃபால்ட்டா என்ன இருக்கும்னா ஓல் அப்படின்னு ஒரு மீனிங். அதாவது நீங்க கவுண்ட் கொடுக்கலான்னா இந்த ஓல்டு ஸ்ட்ரிங் எத்தனை டைம்ஸ் வருதோ அத்தனை டைம்ஸும் அது வந்து ரீப்ளேஸ் ஆகி நியூ ஸ்ட்ரிங் வந்துடும். ஓகே, ஆனா உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு டைம் மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னா நீங்க 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 occurrences நீங்க மாத்துங்க அப்படின்னா 2 கொடுத்துக்கலாம். ஒண்ணுமே கொடுக்கலாம்னா எல்லாமே மாறிடும். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஜாவா 2 டைம் இருக்கு, இங்க வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம், அதனால கவுண்ட் மென்ஷன் பண்ணாததுனால 2 ஜாவாவே மாத்திரும். ஓகே, ஸோ str2 இது ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ண போறோம், ஓல்டு ஸ்ட்ரிங், அதாவது எஸ்டிஆர பிரிண்ட் பண்ண போறோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள், ஸ்ட்ரிங்கோட ஒரு மெயின் கேரக்டர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா இது வந்து இம்மியூட்டபிள். ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது சேஞ்ச் பண்ண முடியாது. மறுபடியும் அந்த ஸ்ட்ரிங் வந்து வேறொரு ஸ்ட்ரிங்கிலோட்டு அசைன் பண்ணிட்டு மாத்திக்கலாம், ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அது அப்படியே இருக்கும். ஸோ ஓல்டு ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படின்னா அது அப்படியே இருக்கும், இங்க பிரிண்ட் ஆகுறது பாருங்க, இந்த ஓல்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன ஸ்ட்ரிங் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம், நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ண போறது நியூ ஸ்ட்ரிங். நியூ ஸ்ட்ரிங் என்ன ஆகிருக்கும், இந்த ஜாவா இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் போய் பைத்தோன் ஆயிருக்கும். ஸோ பைத்தோன் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பைத்தன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ 2 டைம்ஸ் இங்க பைத்தன் வந்துருச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், அடுத்தது பாருங்க, இங்க மறுபடியும் ரீப்ளேஸ் str3ல போயிட்டு ரீப்ளேஸ் கொடுத்துருக்கோம். என்ன கொடுக்குறோம், ஜாவா வந்து பைத்தனா மாத்தணும். ஆனா இங்க வந்து ஒக்கரன்ஸ் இந்த கவுண்ட வந்து 1 கொடுத்துருக்கு, தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸ் ஆஃப் ஜாவா மட்டும் மாத்துங்க. ஓகே, சோ இந்த ஜாவா மாறாது, ஒன்லி திஸ் ஜாவா வில் ரீப்ளேஸ் வித் பைத்தான். ஓகே, சோ மறுபடியும் ஓல்டு ஸ்ட்ரிங் இங்க பிரிண்ட் ஆகுது. ஓல்டு ஸ்ட்ரிங் என்ன இருக்கும், ஓல்டு ஸ்ட்ரிங் சேம் ஆദ്യം என்ன கொடுத்தோ அதே வரைக்கும், ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவா. நியூ ஸ்ட்ரிங்கா மாறி இருக்கு பாருங்க, பைத்தோன் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஜாவா. இந்த செகண்ட் டைம்ஸ் இது ரீப்ளேஸ் ஆகாது. ஓகே, பிகாஸ் நம்ம இங்க இது வந்து கவுண்ட் 1 கொடுத்துருக்கு அதனால. ஓகே,
ஸோ உங்களுக்கு ரீப்ளேஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பிளிட் பார்க்க போறோம். ஸ்பிளிட் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். ஓகே. ஸோ அது ஸ்பிளிட் ஆயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும்? காமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து சிண்டாக்ஸ் வந்து str டாட் ஸ்பிளிட் ஆஃப், அதுக்கப்புறம் செப்பரேட்டர் ஈக்குவல் டு டீலிமிட்டர். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கொடுக்காம கூட இருக்கலாம். கொடுக்காம இருந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன இதோட மீனிங் என்னன்னா, நம்ம ஸ்பிளிட் பண்ண போறோம். எதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க? நம்ம பெரிய ஒரு சென்டென்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப்ல இந்த டீலிமிட்டர் நம்ம இங்க செட் பண்ணலாம் அப்படின்னா, பேராகிராஃப்ல எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கோ, அந்த சென்டென்சஸ்ல எங்கெங்க ஸ்பேஸ் இருக்கோ, அந்த அந்த ஒவ்வொரு ஸ்பேஸ் வரும்போதும் அது ஸ்பிளிட் ஆயிரும். ஸ்பிளிட் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதே வந்து இந்த டீலிமிட்டர் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, லைக் காமா வரும்போது ஸ்பிளிட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஸ்லாஷ் எங்க வருதோ அந்த பாகத்துல இருந்து ஸ்பிளிட் பண்ணுங்க. அது மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் இங்க. ஓகே. எதுவுமே கொடுக்கலாம், மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஸ்பேஸ் எங்க இருக்கோ அந்த பார்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றா ஸ்பிளிட் ஆயிடும். ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. str1 பைத்தான் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். str1 டாட் ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் இங்க str2ல. ஓகே. ஸோ நம்ம இங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல, டீலிமிட்டர் மென்ஷன் பண்ணாததுனால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் வந்து செப்பரேட் ஆயிரும். பாருங்க, பைத்தான் முடிச்ச உடனே ஸ்பேஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கா மாறிடும். அப்புறம் மறுபடியும் ஈஸ் முடிச்ச உடனே ஸ்பேஸ் இருக்கு. இது ஒரு சப்ஸ்ட்ரிங், தென் இங்க ஒரு சப்ஸ்ட்ரிங், இது ஒரு சப்ஸ்ட்ரிங், இது ஒரு சப்ஸ்ட்ரிங். இது ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமா செப்பரேட்டட் லிஸ்டா உங்களுக்கு வரும். பாருங்க, இதோட அவுட்புட் print of str1 print பண்ண போறோம். ஸோ str1 print பண்ணும்போது ஃபர்ஸ்ட் str1 என்ன உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணுமே பண்ணல. str1 என்ன ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங் தான், அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். பைத்தான் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். str2ல தான் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். str2ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இப்ப இது வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்கோம் பேஸ்ட் ஆன் த ஸ்பேஸ், ரைட்? ஸோ பைத்தான் அது ஒரு வேர்டு செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு சப்ஸ்ட்ரிங் கிடைச்சது. அது வந்து என்ன? காமா, ஜஸ்ட் கமைக்குள்ள போட்டிருக்கு, கமா பைத்தான். தென் எகெயின் சாரி, நாட் திஸ் பைத்தான் ஒரு ஸ்ட்ரிங் தான், அதோட கோட்ஸ்ல போட்டுட்டு ஒவ்வொன்றும் ஒரு காமா செப்பரேட்டட் கொடுத்துருக்கு. is then comma then a comma programming a comma language, அது மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஆனா நீங்க செப்பரேட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க பாருங்க, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வேறொரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கு. str1ல வந்து பைத்தான் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சேம் கொடுத்திருக்கு. ஆனா காமா போட்டுட்டு கொடுத்திருக்கு. பைத்தான் தென் கமா தென் இஸ் கமா ஏ கமா ப்ரோக்ராமிங் கமா லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் str2 இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். இந்த str1 இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் another str1, another string. ஓகே. ஸோ another string வந்துட்டு சேம் நேமா கொடுத்திருக்கு, str1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்திருக்கு. ஓகே. ஸோ இங்கே பார்க்கும்போது காமா இருக்கு. ஓகே. ஸோ ஸ்பிளிட் பண்ணும்போது செப்பரேட்டர் ஈக்குவல் டு கமா கொடுத்திருக்கு. ஸோ எங்கெங்க கமா வருதோ அங்க வந்து பிரிண்ட் ஆகணும், அங்க போய் செப்பரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வரும்போது பிரிண்ட் ஆஃப் str2 என்ன வருது? இந்த பைத்தான் முடிச்ச உடனே ஸ்பேஸ் எல்லாம் இல்ல இதுல, இது நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல, அதுக்கு பதில் கம வேற பிளேஸ்ல வந்து ஸ்பிளிட் ஆகணும். ஸோ இது முடிச்ச உடனே கம வந்திருக்கு, ஸோ அது ஸ்பிளிட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஈஸ் முடிச்ச உடனே காம வந்தது, அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஆயிருச்சு, அது மாதிரி. ஓகே. ஸோ டீலிமிட்டர் என்ன கொடுக்குறோமோ அது மாதிரி வந்துடும். இதே வந்து நீங்க டீலிமிட்டருக்கு காமைக்கு பதில் நீங்க வேற ஏதாவது, இப்ப இங்க வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாஷ் இருக்கு. ஓகே. இந்த பைத்தான் காமா ஈஸ் காமா ஏ தென் ஸ்லாஷ் தென் ப்ரோக்ராமிங் காமா லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குன்னு அசியூம் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க அவுட்புட் உங்களுக்கு எப்படி வரும்? இந்த செப்பரேட்டர் வந்து நீங்க காமைக்கு பதில் நீங்க வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பைத்தான் ஈஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா வரும். அப்புறம் ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து அனதர் சப்ஸ்ட்ரிங்கா வரும். ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அப்படின்னா என்ன பண்றோம்? நம்ம சர்ச் பண்ண போறோம். ஃபைண்ட் சப்ஸ்ட்ரிங் இன் த கிவன் ஸ்ட்ரிங் அண்ட் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே. ஸோ உங்களுக்கு இது நீங்க அது செப்பரேட் இந்த ஸ்ட்ரிங் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க செக் பண்றோம். இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இண்டெக்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் அது இல்ல, அந்த நம்ம தேடுற பர்டிகுலர் ஸ்ட்ரிங் அதில் இல்ல அப்படின்னா உங்களுக்கு -1 வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இதோட சிண்டாக்ஸ், வேல்யூ ஸ்டார்ட் எண்ட். ஓகே. இதுல நீங்க வந்து எண்ட் கொடுக்காம கூட இருக்கலாம். ஓகே. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்ப பார்த்தோம்னா
ஈவன் ஸ்டார்ட் கூட கொடுக்காம இருக்கலாம். ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுக்காம வேல்யூ மட்டும் கூட கொடுக்கலாம். ஓகே. ஸோ str1 டாட் ஃபைண்ட் ஆஃப் str1 என்ன இருக்கு? பைத்தான் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ str1 டாட் ஃபைண்ட் ஆஃப் ஈஸ். ஸோ நம்ம ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். ஓகே. ஸோ நம்ம செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? அது எங்க இருக்கு? அதோட என்ன பாருங்க. Find the substring in the given string and returns index of the first match. So find எங்க ஸ்டார்ட் ஆகுது? Sorry, not find, is எங்க ஸ்டார்ட் ஆகுது? இதான் இங்க ஸ்டார்ட் ஆகுது is. So அதோட இண்டெக்ஸ் என்ன? So இண்டெக்ஸ் பார்க்கும்போது நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0, 1, 2, 3, 4, 5. அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க அந்த ஸ்பேஸ் கூட ஆட் பண்ணணும். 6. ஸ்பேஸ் கூட்டும்போது 6 தென் 7. ஸோ 7th பிளேஸ்ல வந்து ஐ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஜாவாவோட நம்ம பார்க்க போறோம். ஜாவா வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸோ ஜாவா நம்ம இருக்கான்னு செக் பண்ணது. இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து நம்மள காமிக்கும். ஸோ ஜாவா இங்க இருக்கு. இதுல எங்கேயாவது ஜாவா இருக்கா? ஜாவாவே கிடையாது. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் -1. இது ஸ்ட்ரிங் டஸ் நாட் மேட்ச். ஸோ உங்களுக்கு -1 வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி இருக்கான்னு செக் பண்ணுது. ஓகே. ஆனா இருக்கு. பி இருக்கு. ஆனா இங்க பாருங்க பி, 5 அப்படின்னு கொடுத்திருக்கு. இப்போ இது கூட வேல்யூ கூட ஒரு நம்பர் மட்டும் கொடுத்தேன்னா அது வந்து ஸ்டார்ட்டா எடுத்துக்கும். ஸ்டார்ட் 2 எண்ணம் கொடுத்துருச்சுன்னா ஸ்டார்ட்டும் எண்டும் எடுத்துக்கும். ஓகே. ஸோ இங்க 1 தான் கொடுத்திருக்கு. தட் மீன்ஸ் ஸ்டார்ட் லெட்டர் நம்ம கொடுத்திருக்கோம். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ P5 அப்படின்னா இந்த Pல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. 5ல இருந்து இருக்கிற இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது P இருக்கா அப்படின்னு செக் பண்றோம். சோ இதுல பார்த்தோம்னா ஓகே. சோ இதுல பார்த்தோம்னா this is 0, 1, this is 2, 3, 4, 5. ஸோ n வரைக்கும் 5 முடிஞ்சது. 0, 1, 2, 3, 4 n ஆகும்போது முடிஞ்சது. ஸோ நம்ம 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஸ்டார்ட் வித் 5. எங்க என்ன லெட்டர் பார்க்குறோம்? பிங்கிற லெட்டர் பார்க்குறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது திஸ் இஸ் 6, 7, 8, 9, 10, 11, 12th லெட்டரா பி வருது. அதனால உங்களுக்கு 12 அப்படின்னு ரீச் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே. அடுத்தது பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்ல என்ன கொடுத்திருக்கு? இங்க எண்ட் கூட கொடுத்திருக்கு. எண்ட் வந்து 25 வரைக்கும் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் 5ல இருந்து 25 வரைக்குள்ள வர ஃபர்ஸ்ட் ஐ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஐயோட இண்டெக்ஸ். ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஐ வந்து 5ல இருந்து தொடங்கணும். 1, 2, 3 சாரி 0, 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து வர ஃபர்ஸ்ட் ஐ. ஆனா அது எந்த இடத்து 25க்கு அப்புறம் பார்க்க கூடாது. ஓகே. ஸோ நம்ம பார்க்குறோம் 6, 7லே நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ வந்து 7th இண்டெக்ஸ்ல ஐ இருக்கு. ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து 7ஆ கிடைச்சிருக்கு. ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து பார்க்க வேண்டியது ஆப்பரேட்டர் நேம், சாரி ஃபங்க்ஷன் நேம், தென் அதோட பேராமீட்டர்ஸ். ஓகே. வேல்யூ, ஸ்டார்ட், எண்ட். எது ஆப்ஷனலா இருக்குங்கிறதும் எழுதி வைங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ். இண்டெக்ஸும் ஃபைண்டும் ஒரே மாதிரி தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபைண்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா -1. இங்க பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஜாவா இதுல இல்லை. அதனால உங்களுக்கு -1 கிடைச்சிருக்கு. ஆனா இண்டெக்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இல்லை அப்படின்னா கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷன் காணிக்கும், ஒரு எரர் காணிக்கும். ஓகே. அதுதான் டிஃபரன்ஸ் இண்டெக்ஸோட. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்க str1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஈஸோட இண்டெக்ஸ். ஈஸ் எங்க இருக்கு? இந்த 7th இருக்கு. பாருங்க 5, 6, 7. ஸோ உங்களுக்கு 7 வந்துருச்சு. அதே மாதிரி தான். அப்புறம் வந்து மறுபடியும் இண்டெக்ஸ் ஆஃப் பி, 5. 5ல இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 பியோடது கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் 12. இது வந்து இங்கிருந்து 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ற பி அப்படின்னா வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் பி. அது 12. அடுத்தது பார்த்தோம்னா str4 equal to str1 dot index of I 5, 25. I வந்து 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐங்கிற
லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது நமக்கு தெரியும். இதுதாங்கிறது 7 அது முன்னாடி ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இது பாருங்க இதுதான் டிஃபரன்ஸ். str1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஜாவா. ஜாவா வந்துங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இண்டெக்ஸ் நம்மளோட இண்டெக்ஸ் பார்க்க போறோம். ஆனா அது இங்க கிடையாது. ஜாவாங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங்கே இதுல இல்ல. அந்த வேர்டே இல்ல. சோ உங்களுக்கு வந்து என்ன வரும்? சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. ஒரு எக்ஸெப்ஷன் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வேல்யூ எரர் மெசேஜ் உங்களுக்கு வரும். Okay, that is the difference between find and index. Next வந்து is al num. Al means alpha numeric num. Alpha numeric என்ன? Alphabetsum numericஸும் கூட மிக்ஸ் ஆயிருக்கிறது இல்லை alpha num வரணும். So is al num method check whether all characters of the string is alphanumeric or not. A character which is either a letter or a number is known as alphanumeric. It doesn't allow special characters, even spaces. Letters இல்லனா numbers மட்டும்தான் allow பண்ணும். இப்போ str1 python. ஓகே அது வந்து செக் பண்றோம். இது வந்து ஆல்பா நியூமரிக்கா கரெக்ட் தானே? ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் இருக்கு, இல்லனா நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும், இல்லனா ரெண்டும் இருக்கணும். ஓகே நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் ஏ ஆல்பா ஆல்ஃபங்கிறது உங்களுக்கு ட்ரூ வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பரும் இருக்கு லெட்டர்ஸும் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், யூ காட் ட்ரூ. எகெயின் நம்பர் மட்டும் இருக்கு, பரவாயில்ல. இது வந்துட்டு இது வந்து இதுல இன்க்ளூடட் தான். நம்பர்ஸ் மட்டும் ஆனாலும் உங்களுக்கு ட்ரூ வரும். ஆனா இங்க வந்து str4ல வந்து உங்களுக்கு அட் த ரேட் ஆஃப்ங்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்திருக்கு. ஸோ அது வரக்கூடாது. அது வந்து அப்போ அல்பா நியூமரிக் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸும் இருக்கு. பைத்தான் ஸ்பேஸ் 123. தட் மீன்ஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எகெயின் வந்துருச்சு. அதனால உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தது. ஓகே, ஸோ நோட் பண்ணி வைங்க. ஈஸ் ஆல் நம் இதோட சிண்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஈஸ் டிஜிட். அது என்ன மீனிங்? என்ன டிஜிட்டா இருக்காங்கிறது செக் பண்றோம். டிஜிட்டின் போது சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க நினைப்பீங்க ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் இருந்தனா உங்களுக்கு ட்ரூ கிடைக்குங்கிற மாதிரி. அது மாதிரி இல்ல. இப்ப ட்ரூ நம்பர்ஸ் இருந்தனா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ட்ரூ கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து பாருங்க பைத்தான் 123. இதுல வந்து கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் வந்தது, அதனால ஃபால்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் 123 நல்லா நம்பர்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கு இடையில ஸ்பெஷல் கேரக்டர் வந்தது, அதனாலே உங்களுக்கு ஃபால்ஸ் கிடைச்சது. அடுத்தது ராமன் லெட்டர்ஸ் ராமன் நியூமரல்ஸ் வந்தனா உங்களுக்கு ஈஸ் டிஜிட்டல் வந்து வராது, ஃபால்ஸ் தான் வரும் ராமன் நியூமரல்ஸ்னா. ஆனா இங்க பாருங்க இது வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி ஸ்லாஷ் யூ அப்படி கொடுத்துட்டு கொடுக்கறது வந்து யூனிகோட் கேரக்டர்ஸ். அது வந்தேன்னா இப்போ சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி எஸ் ஸ்கொயர் அப்படின்னு எல்லாம் போடுவோம் இல்ல, அந்த ஸ்கொயர் எல்லாம் போடுவோம் இல்ல, அதுதான் சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். அந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து ஈஸ் டிஜிட்டல் வந்து கரெக்ட் தான், இன்க்ளூடட் தான். ஓகே, சோ அந்த சூப்பர் ஸ்கிரிப்டோட யூனிகோட் கேரக்டர் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் இதோட யூனிகோட் கேரக்டர். ஓகே, சோ அதனால வந்து அது ட்ரூ உங்களுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹாஃப்ங்கிற ஹாஃப் இருக்குல்ல, ஹாஃப் 1/2 அது வந்து டிஜிட் கிடையாது, ஈஸ் டிஜிட்டல் கிடையாது. அந்த ஹாஃபோட யூனிகோட் லெட்டர் வந்து இதுதான் 00. நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. சோ அது வந்ததுனால உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஓகே, சோ பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஈஸ் நியூமரிக். ஈஸ் டிஜிட்டே மாதிரியே தான், ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து நியூமரிக் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அப்படின்னு செக் பண்ணுது. இதோட சிண்டாக்ஸ் ஈஸ் நியூமரிக். ஈஸ் நியூமரிக் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் ஆல் தி கேரக்டர்ஸ் ஆர் நியூமரிக். 0 to 9 இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு ட்ரூ வரும். எக்ஸ்போனன்ட்ஸ் லைக் ஸ்கொயர் 3/4 ஆல்சோ கன்சிடர்ட் டு பி நியூமரிக் வேல்யூ. ஓகே, சோ நம்ம அதுல பார்த்தோன்னா ஈஸ் டிஜிட்டல் ஹாஃப் கொடுத்த போது உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தது இல்லை, ஆனா ஈஸ் நியூமரிக்கல் ஹாஃப் கொடுத்தனா உங்களுக்கு ட்ரூ வரும். அப்புறம் அதுல மாதிரி எக்ஸ்போனன்ட்ஸும் அலௌடு தான். தென் -1 1.5 இது மாதிரி எல்லாம் கொடுத்துச்சுன்னா வந்து இட்ஸ் நாட் எ நியூமரிக் வேல்யூ. ஓகே, சோ அதனால உங்களுக்கு அது ஃபால்ஸ் வரும். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. திஸ் ஒன் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a நியூமரிக், ட்ரூ கிடைக்கும். இது வந்து நியூமரிக் கிடையாது, பிகாஸ் கேரக்டர்ஸ் வந்தது, ஃபால்ஸ் வந்துடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் வந்தது. நெக்ஸ்ட் ராமன் லெட்டர்ஸ். இங்க பாருங்க ஈஸ் டிஜிட்டல் வந்து ராமன் லெட்டர்ஸ் வந்த போது உங்களுக்கு ஃபால்ஸ் வந்தது, ஆனா ஈஸ் நியூமரிக்கல் ராமன் லெட்டர்ஸ் அலோடு தான், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு தெரியும், சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஈஸ் டிஜிட்டலும் அலோடு தான், இதிலும் அலோடு தான். அப்புறம் இந்த 1/2 ஹாஃபோட யூனிகோட் லெட்டர்ஸ் இதுன்னு சொன்னல, 00BDன்னு சொன்னல, அதுவும் வந்து அலோடு தான். எதுல? ஈஸ் நியூமரிக்கல். ஓகே, சோ உங்களுக்கு ட்ரூ கிடைச்சிருக்கு. ராமன் லெட்டர்ஸும் அலோடு தான். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ் லோவர். அதாவது நம்ம கொடுத்திருக்கிற கேரக்டர் வந்து லோவர் கேஸ்ல இருக்கா, இது ஃபுல்லாவே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது. ஓகே, சோ சிண்டாக்ஸ் இதுதான்.
ஸோ நம்ம என்ன பண்றோம், str1 வந்து பாருங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர், str2 வந்து ஸ்மாலும் இருக்கு, ரெண்டும் கூட மிக்ஸ்அப் ஆயிருக்கு, str3 ஃபுல்லா இதுதான் என்ன சொல்றோம், ஃபுல்லா ஸ்மால் லெட்டர். இப்போ நம்ம பார்க்கலாம், str1 டாட் இஸ் லோவர் ஆஃப், அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் கேக்குது. எஸ் கரெக்ட் தானே? எஸ், உங்களுக்கு ட்ரூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பைத்தான்ங்கிறது ஃபுல்லா லோவர் லெட்டர்ஸ் தான், நோ இடைக்கு கேபிட்டல் வந்திருக்கு, அதனால ஃபால்ஸ் வந்துருச்சு. அடுத்தது பைத்தான் 3.7.3 இங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இது வந்து ஃபுல்லா லோவர் கேஸா இருக்கா? எஸ் கரெக்ட் தான். நம்பர்ஸ் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட அது கேட்கலையே, நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கு, இது இருக்கிற லெட்டர்ஸ் வந்து லோவர் லெட்டர் ஸ்மால் லெட்டர் தான் கேட்டிருக்கு. எஸ் ஸ்மால் லெட்டர் தான், அதனால உங்களுக்கு ட்ரூ கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஈஸ் அப்பர், ஈஸ் அப்பர் இதே மாதிரி தான், எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அப்படியே அதே தான். இந்த அவுட்புட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ட்ரூ வந்துடும் ஃபுல்லா கேபிட்டல், இது வந்து உங்களுக்கு ஃபால்ஸ், இது வந்து உங்களுக்கு ட்ரூ வரும், ஏன்னா நம்பர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டலா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டினா என்னன்னு தெரியும் இல்லை, ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸ்ட்ரிங் அது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான். என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து இம்யூட்டபிளா இருக்கு, என்னென்ன வந்து மியூட்டபிளா இருக்குங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் தான். ஸ்ட்ரிங் இன் பைத்தான் ஆர் இம்யூட்டபிள். திஸ் மீன்ஸ் they cannot be changed after they are created. If we need to manipulate strings, then we can use method like concatenation, slicing or formatting to create new strings. நமக்கு ஏதாவது மேனிப்புலேட் பண்ணணும்னா நம்ம அது வந்து வேற ஏதாவது ஸ்ட்ரிங்குக்கு கான்கார்டினேட் பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்லைசிங்கோ ஏதாவது ஃபார்மேட்டிங்கோ பண்ணனா நமக்கு பண்ண முடியும், ஆனா ஒரிஜினல் வந்து மாறாது, அதுதான் இம்யூட்டபிலிட்டி. இப்ப பார்த்தேன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் இருக்கு, அதுல வந்து இந்த டெக்ஸ்டில் தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஆனா நம்ம இந்த டெக்ஸ்ட் ஆஃப் ஜீரோல இங்க என்ன இருக்கு, இதுல வந்து ஹெச் இருக்கு டெக்ஸ்ட் ஆஃப் ஜீரோல, அந்த ஹெச்ச நம்ம மாத்தி ஜேயா மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். டெக்ஸ்ட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜே, தட் இஸ் நாட் அலோட். ஓகே, இதுல மாத்தக்கூடாது, வேற ஏதாவது டெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்க ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஓகே, அதுவரையா மாத்தக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு எரர் வந்துச்சு, str object does not support item assignment அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்தது. ஓகே, now check your understanding. Ready for the first question. What does it mean that strings in Python are immutable? Pause பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு நீங்களா வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ, strings can be changed after they are created. No, அப்படின்னா அது மியூட்டபிள் தான் அர்த்தம். நெக்ஸ்ட், ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் கேன் பி மோடிஃபைட் யூசிங் இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் மூலமா நம்ம ஸ்ட்ரிங் கேரக்டர்ஸ் மோடிஃபை பண்ண முடியுமா? முடியாது. Strings cannot be changed after creation. Any modification creates a new string. Yes, this is the correct one. நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏதாவது மோடிஃபிகேஷன் பண்ணி எனி மோடிஃபிகேஷன் கிரியேட்ஸே அது வந்து என்ன ஆகும், ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை தான் கிரியேட் பண்ணுது. இப்ப மேபி உங்களுக்கு ஒரு டவுட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, நீங்க கமெண்ட்ல கேட்கலாம் இந்த டவுட். அதுக்கு முன்னாடி நான் இப்பவே சொல்லிடுறேன். ஒரு மினிட். யா, இங்க பாருங்க, str1 str2 சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு. மறுபடியும் நீங்க நினைப்பீங்க இந்த str1 மாத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அப்புறம் ஏன் மாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, இதுல போயிட்டு நம்ம எந்த சேஞ்சஸும் வருத்தில்ல ஆக்சுவலி. அதாவது இங்க str1 ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அதோட சப்ஸ்கிரிப்ட் போட்டுட்டு 0, str1 ஆஃப் 0 ஈக்குவல் டு பிக்கு பதில் எஃப் மாத்திரம், அது மாதிரி நம்ம எதுவும் பண்ணல. இது வந்து வேறொரு ஸ்ட்ரிங் வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருக்கு, நேம் ஒரே நேம் வந்திருக்கு, அவ்வளவுதான். another string, this is another string only. இந்த ஸ்ட்ரிங்ல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க இதெல்லாம் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் கூட நெக்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்ணும்போது இதோட ஆன்சர் இப்படியே தான் கிடைக்கும். இது ரெண்டுமே செப்பரேட் ஸ்ட்ரிங், பட் நேம் வந்து அதே நேம்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம this is strings வந்து immutable. Next பாருங்க, what will be the result of the following code? X equal to welcome அப்படின்னு சொல்லி string இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், print பண்ண போறோம் x of 3, then இங்க string slice operator யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் என்ன இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ 3க்கு அப்புறம் இங்க ஒரு இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ஸோ 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தான் இதோட மீனிங். ஆனா 3க்கு அப்புறம் இப்படி போட்டுட்டு அனதர் நம்பர் இங்க கொடுக்கல. எனி நம்பர் கொடுக்காததுனால இதோட மீனிங் 3ல இருந்து ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டெக்ஸ் 3 எவ்ரிதிங் ஃபுல் எங்க என்ன இருக்கோ டில் த எண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் தான் அதோட மீனிங். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் காலன் வந்து எதுவுமே இல்லைன்னா டில் த எண்ட் தான் மீனிங். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். தேர்ட் ஒன் 0 1 2 3 3ல இருந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் ஃபுல்லாவே. ஸோ COME ஃபுல்லா பிரிண்ட் ஆயிடும். ஸோ அவுட்புட் இஸ் கம். நெக்ஸ்ட் வாட் வில் தி ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட். இங்க என்ன கொடுத்திருக்கோம், 3ல இருந்து 5 கொடுத்திருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3ல இருந்தும் போது என்ன 0 1 2 3 இதுல இருந்து 5 போது நம்ம சொல்லியிருக்கோம் 5 எடுக்கக்கூடாது, 5 வரைக்கும் தான். அதாவது திஸ் இஸ் 3 4 3யும் 4 எடுப்போம். 5 இந்த இது 5 இஸ் நாட் இன்க்ளூடட், அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு CO தான் டிஸ்பிளே ஆகும். இந்த 5 இந்த M கூட வரணும் அப்படின்னா நீங்க இங்க 6 கொடுத்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றோம், பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் 3 பிரிண்ட் பண்ணணும். ஸோ 0 1 2 3 உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 0 1 2 3 இந்த C பிரிண்ட் ஆகும். பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு லெட்டர் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் டு பிரிண்ட் எ ஸ்ட்ரிங் இன் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். டு அப்பரா வெறும் அப்புறமா போதுமா, டு அப்பர் கேஸ் வேணுமோ கேபிட்டலைஸ் வேணுமோங்கிற மாதிரி டவுட் வரும். இதோட ஆன்சர் வந்து டாட் அப்பர். டு அப்பர்னு எல்லாம் கிடையாது, டாட் அப்பர். ஸ்மால் லெட்டரா பண்ணணும்னா டாட் லோவர். Okay, which of the following Python method remove white space from the beginning and end of a string. இப்போ ஒரு string இருக்கு, இப்போ பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு string இருக்கு. ஓகே, ஸோ இங்க முன்னாடியும் இந்த லாஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, காமா போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கு. ஆனா இங்க ஸ்டார்டிங்கும் எண்டிங்ல எல்லாம் ஸ்பேஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிம்னு எல்லாம் தோணும், ஆனா கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்ட்ரிப் தான். நம்ம முன்னாடி படிக்கல, இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் விட்டேன். ஸோ ஸ்ட்ரிப் த ஆன்சர். ஸ்ட்ரிப் ரிமூவ்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் ஃப்ரம் போத் எண்ட்ஸ். ரிமூவ் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ண மாட்டோம், இந்த லிஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம படிப்போம். அப்புறம் ட்ரிம் வந்து பைத்தான்லயே கிடையாது, ட்ரிம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரைட் சைடுல இருக்கு, நான் இங்க சொன்னேன்ல, இந்த ரைட் சைடுல இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் மாத்திக்கும், இந்த ஸ்பேஸ் அப்படியே இருக்கும். அதுபோல எல் ஸ்ட்ரிப் அப்படின்னா லெஃப்ட் சைடுல ஸ்பேஸ் வந்து கட் பண்ணும். வெறும் ஸ்ட்ரிப் கொடுத்துனா எதுவுமே ஆரும் எல்லும் மென்ஷன் பண்ணலாம்னா ஃபுல்லா லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்து ட்ரிம் ஆயிடும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. Next, what is the correct way to replace the character H with J in the string text equal to hello world? இந்த string இதில் hello world ன்னு string இருக்கு, அதில் நம்ம Hம் Jயும் வந்து மாத்திக்கணும். H மாத்தி J ஆக்கிரணும். ரீப்ளேஸ் பண்ணணும்னா எந்த சிண்டாக்ஸுங்க கேட்டிருக்காங்க, நீங்க படிச்சிருக்கீங்களா முன்னாடியே. என்ன பண்ணுவோம், txt equal to நம்ம எதுல போய் ஸ்டோர் ஆகுங்கிறது மென்ஷன் பண்ணிட்டு txt equal to txt dot replace of hj அப்படின்னு கொடுக்கணும். இது மாதிரி கொடுக்க கூடாது, அது வந்து லாஸ்ட் அசைன் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டு இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு எழுதணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரிங்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரிங் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே வந்து இதுல இருந்து எங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணாலும் அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, கான்செப்ட் கிளியரா இருங்க. ஸோ அப்போ எந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்க்குறோம். லிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், இந்த பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம் இல்ல. இட்ஸ் a சீக்வென்ஸ் ஆஃப் காமா செப்பரேட்டட் ஐட்டம்ஸ். அதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நேமு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸ்ட்ரிங்கும் நம்பர்ஸும் எல்லாம் கம்பைன் பண்ணி ஃப்ளோட்டிங் இது மாதிரி கூட 1.5 எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் லிஸ்ட்ல.
ஓகே. அப்புறம் இதுல வந்து என்ன பண்ணலாம்? நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம். தட் மீன்ஸ் டூப்ளிகேட்ஸ் அலோவ்டு தான். லிஸ்டில டூப்ளிகேட்ஸ் அலோவ்டு தான். அப்புறம் இது வந்து மியூட்டபிள். சேஞ்ச் பண்ணலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மியூட்டபிள். ஓகே. ஸோ சின்டாக்ஸ் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதே தான். மறுபடியும் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபங்க்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாவுக்காக இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட் 1 இங்க பாருங்க. லிஸ்ட் 1 இங்க இருக்கு. லிஸ்ட் 2 இருக்கு. லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 எல்லாமே பாருங்க டிஃப்ரெண்ட் இங்க பாருங்க மைனஸ் எல்லாம் இருக்கு. தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேற இருக்கு. 1 + 2j ட்ரூ பூல் வேல்யூ இருக்கு. ஓகே. எது வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பிரிண்ட் மட்டும் கொடுத்தாச்சு. ஓகே. கீ பாயிண்ட்ஸ் அபவுட் லிஸ்ட். லிஸ்ட் கேன் கண்டெயின் டூப்ளிகேட் ஐட்டம்ஸ். லிஸ்ட் இன் பைத்தன் ஆர் மியூட்டபிள். வி கேன் மாடிஃபை, ரீப்ளேஸ் ஆர் டெலீட் ஐட்டம்ஸ். லிஸ்ட் ஆர் ஆர்டர்ட். அதாவது ஆர்டர் இட் மெயின்டைன்ஸ் தி ஆர்டர். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இட் மெயின்டைன்ஸ் தி ஆர்டர். இப்போ நம்ம இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படி போனாலும் இந்த ஆர்டர் மாறாது. டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அலோடு தானே. ஸோ இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. லாவண்யா அப்படின்னா அது 0ல தான் இருக்கு. Okay, so it maintains the order of elements based on how they are added. Okay, accessing items in list can be done directly using their position starting from 0. அது உங்களுக்கு தெரியும். Next list indexing. அதுவும் நம்ம முன்னாடி படிச்ச string indexing மாதிரியே தான். ஆனா டிஃபரன்ஸ் வந்து இது ஒவ்வொன்றா இது முன்னாடி நம்ம படிச்சோன்னா இது மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங்கா பார்த்தோம். இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் வந்து செப்பரேட்டா ஒரு ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட். இது ஃபுல்லா ஒரு ஐட்டம் லிஸ்ட்ல ஒரு ஐட்டம். திஸ் இஸ் அனதர் ஐட்டம் லைக் வைஸ். ஓகே. ஸோ இது பாருங்க இது ஃபுல்லா இந்த டொயோட்டாங்கிற ஃபுல் ஸ்ட்ரிங்கே வந்து ஒரு டபுள்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஓகே. ஸோ திஸ் இஸ் 0th பொசிஷன்ல போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் അങ്ങനെ 4 பொசிஷன்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்து இது வந்து இந்த டபுளோட நேம் வந்து கார்ஸ். ஸோ கார்ஸ் ஆஃப் 4 அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். கார்ஸ் ஆஃப் 1 தென் அந்த ஸ்லைசிங் அந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல அது 3 அப்படி கொடுத்துட்டேன்னா என்ன டிஸ்பிளே ஆகும்? 1ல இருந்துன்னா ஹோண்டா தென் BMW 3 பிரிண்ட் ஆகுமா? 3ல இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. அது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆகாது எக்ஸ்க்ளூடிங் 3. ஸோ ஹோண்டா அண்ட் BMW உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது மாதிரி எல்லாம் கேட்கும் கேட்டோ. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே நெகட்டிவ் இண்டெக்ஸிங்க பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ ரைட்ல இருந்து இப்போ -1 கார்ஸ் ஆஃப் -1 கொடுத்துன்னா உங்களுக்கு ஃபோர்டு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஸ்ட்ரிங் தான் சொன்னேன்ல ஒரு டேட்டா டைப்போட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுட்டோம்னா அதே மாதிரி தான் இருக்கும் மற்றது எல்லாமே. ஸோ -1 இப்போ கார்ஸ் ஆஃப் -1 கொடுத்துட்டோம்னா ஃபோர்டு வந்துடும். இதே வந்து கார்ஸ் ஆஃப் 0 கார்ஸ் ஆஃப் 4ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபோர்டு வரும். கார்ஸ் ஆஃப் -1ன்னு கொடுத்தாலும் ஃபோர்டு வரும். எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம முன்னாடி படிச்சதே ஆப்ரேட்டர்ஸ் சேமா இருக்கு. ஆனா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல எதுவுமே டிஃபரன்ஸ் இல்ல. எக்ஸ்ட்ரா அதுல வந்து இருந்தது வந்து 2 எண்ணம். ஓகே. ஸோ திஸ் பிளஸ் இஸ் கான்காட்டினேஷன் ஆப்ரேஷன். தட் மீன்ஸ் 2 லிஸ்ட் வந்து அது வந்து 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணணும்னு சொன்ன மாதிரியே 2 லிஸ்ட் வந்து ஆட் பண்றதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டார் இதுக்காக நம்ம ரிப்பீட்டிவா சேமே வந்து ரிப்பீட் ஆயிட்டே வரணும்னு அந்த லிஸ்ட் கூட இந்த ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிப்பீட் ஆகும். இட் கான்காட்டினேட்ஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் த சேம் லிஸ்ட். Then this one is for slicing. Then இது வந்து range of டப்பிள்ஸ்ல range of items வந்து நமக்கு எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் range slice operator. அப்புறம் இது in and not in வந்து membership operator. அது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு லிஸ்ட். ஓகே. லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான், சி, ஜாவா, PHP அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இங்க பார்த்தோன்னா ஒரு லிஸ்டுக்குள்ள நம்பர்ஸ் இருக்கு. இன்னொரு லிஸ்டுக்குள்ள வந்துட்டு சம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இந்த ரெண்டுமே வந்து நம்ம கான்காட்டினேட் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு பாருங்க 1 2 3 4 5 பைத்தான், சி, ஜாவா, PHP எல்லாம் கூட மிக்ஸ் ஆயிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இதா வந்துருச்சு டிஸ்பிளே ஆயிருச்சு. அப்புறம் நம் ஸ்டார் 2 இது 2 டைம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த நம் ஸ்டார் 2 பாருங்க 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்தது லாங்குவேஜ் ஆஃப் 2 இதுல செகண்ட் ஒன் வந்து நமக்கு வேணும் ரிட்ரீவ் பண்ணணும்னா 0 1 2 ஜாவா வந்து டிஸ்பிளே ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தேன்னா லாங்குவேஜ் ஆஃப் 1 தென் அந்த ஆப்ரேட்டர் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் 4 1 4 0 1 இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் 4 வரைக்கும் 2 3 4 இதில் இல்ல. ஓகே. எனிவே ஸோ உங்களுக்கு என்ன வரும் 0 1 2 சாரி 4 இருக்கு 0 1 2 3 3 வரைக்கும் இருக்கு. ஸோ என்ன பிரிண்ட் ஆகணும் 1ல இருந்து 4 வரைக்கும். ஸோ
இத்தனையும் பிரிண்ட் ஆகும். இந்த சி ஜாவா பிஹெச்பி வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா சிபிபி இன் லாங்குவேஜ். லாங்குவேஜ்ல என்ன சிபிபி இருக்கா அப்படின்னு செக் பண்ணது. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இருக்கா, இதுக்குள்ள சி இது இருக்கா, இதுக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. சிபிபி இருக்கா? நோ. ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சு. அடுத்தது 6 நாட் இன். இதுக்குள்ள 6 இல்ல அப்படின்னு சொல்லுது. நம்பருக்குள்ள இல்ல, கரெக்ட் தான் இல்ல. ஸோ உங்களுக்கு ட்ரூ வந்துருச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து இஃப் செக் இஃப் ஐட்டம் எக்ஸிஸ்ட். ஓகே, ஒரு ஐட்டம்ஸ் நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ள இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். நம்ம இது ஃபோர் லூப் பண்ணும்போது இஃப்ல எல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். To determine if a specified item is present in list, use in keyword. இன்னும் நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம், for loopல எல்லாம் படிச்சிருந்தோம்ல. So check if apple is present in the list. So நம்ம ifல கூட யூஸ் பண்ணிக்கலாம். if இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆப்பிள், பனானா, செரி இருக்கு. if apple in this list, இந்த லிஸ்டில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு yes apple is in fruit listன்னு வரணும். ஸோ yes இதுல இருக்கு, அதனால உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் வில் பி த ரிசல்ட் ஆஃப் த ஃபாலோயிங் சின்டாக்ஸ்? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1. ஸோ இந்த லிஸ்ட்ல -1ல் இருக்கிறது என்ன, அது வந்து டிஸ்பிளே ஆகும். இதுதானே -1 ஃப்ரம் த ரைட் சைட். ஸோ உங்களுக்கு செரி என்ன டிஸ்பிளே ஆகும். நீங்களா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இது வந்து ரன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. -1 போது உங்களுக்கு செரி டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணணும், இந்த பார்ட் வந்து நம்ம எடுத்துக்க போறோம் யூசிங் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ 1:4 அப்படின்னா 1 இது வந்து 0, இது 1. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது 2 எடுக்குது, 3 எடுக்குது. 4 எடுக்கலாமா? எடுக்க கூடாது. பிகாஸ் 4 வந்து எக்ஸ்க்ளூடிங். ஸோ பனானா, செரி, ஆரஞ்சு டிஸ்பிளே ஆகும். பனானா, செரி, ஆரஞ்சு, ஆப்ஷன் ஏ. ஸோ இது பாருங்க, ரன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் இது கிடைக்கும். நெக்ஸ்ட் சேஞ்ச் லிஸ்ட் ஐட்டம்ஸ். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லிஸ்ட் இருக்கு. நம்ம வந்து இது மியூட்டபிள்னு சொல்லியாச்சு. நமக்கு அது என்ன எப்படி சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஸ்லைஸ் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க, பிரிண்ட் ஆஃப் நம் இந்த 1 2 3 4 5 சொல்லிட்டு இருக்கு. அது வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். உங்களுக்கு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நம் ஆஃப் 2 = 2. இதுல இருக்கிற செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற ஐட்டம்ஸை மாத்தி நம்ம 30 மாத்திட்டோம். ஸோ 0 1 2 இந்த 3ல இந்த 3ங்கிறத பொசிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? 30 மாத்துறோம். ஓகே, ஸோ அந்த 3ங்கிற பிளேஸ் மாறி இப்ப இங்க 30 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா ஒரு 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 நம்பர் மட்டும் இல்லாம சர்டேன் நம்பர் கொஞ்சம் நிறையவே கலெக்ஷன்ஸ் வந்து ஒட்டுக்கா வந்து நம்ம மாத்தணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். 1ல இருந்து 3 வரைக்கும் மாத்திட்டு என்ன பண்றோம்? 25 to 36, 25ம் 36ம் ஆட் பண்ணோம். 2 வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஓகே, 2 வேல்யூ மாத்திட்டு 2 வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஸோ என்னென்ன வேல்யூ மாத்த போறோம்? 1ம் 2ம் மாத்த போறோம். 1:3 அப்படின்னா இந்த 3 எடுக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஸோ 1லையும் 2லையும் பொசிஷன்ல மட்டும் மாத்தணும். ஸோ 1 என்ன இது 2, தென் 2ல் என்ன இருக்கு? 3. இது ரெண்டும் மாத்திட்டு இந்த 2 3 மாத்திட்டு என்ன மார்க் பண்ணணும்? 25 36. பாருங்க, 25 36 கிடைச்சிருக்குல்ல. அடுத்தது என்ன பண்றோம்? நம் ஆஃப் 4 அதாவது என்ன? நம் ஆஃப் 4 மீன்ஸ் திஸ் ஒன் லாஸ்ட் இல்ல, இது என்ன ஃபோர்த் ஒன் பைத்தனா மாத்தணும். பாருங்க, இது மாதிரி நமக்கு லிஸ்ட் ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணலாம் யூசிங் ஒன்னுகில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். பின்ன உங்களுக்கு ஸ்லைஸ் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு டிலீட் ஆர் ரிமூவ் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ லிஸ்ட். இப்போ ஒரு நம்ம லிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள இருந்து டிலீட் பண்ணணும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணணும்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா 3 மெத்தட்ஸ் இருக்கு. ரிமூவ்ங்கிற ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மெத்தட் இருக்கு, பாப் இருக்கு, டெல் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா நம்ம படிப்போம். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த டெல் கீவேர்டு யூஸ் பண்றது மட்டும் பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2 மெத்தடுமே நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ del keyword யூஸ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்றோம் மட்டும் பார்க்கிறோம். Python allows us to delete one or more items in a list by using del keyword. இது கீவேர்டு தான், ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இங்க நம்ம லிஸ்ட் இருக்கு 1 2 3 4 5, அது நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது del num of 1. num of 1 என்ன? இந்த 2.
இந்த 2 வந்து நம்ம delete பண்றோம். ஓகே 2 delete பண்ணியாச்சு. എന്നിട്ട് print பண்றோம். அப்ப 2 இல்லாம உங்களுக்கு print ஆகுது 1 3 4 5. அடுத்தது பார்த்தனா ஒரு நம்பரை delete பண்ணல, range of numbers delete பண்ண போறோம். எந்த range start with 1. 1 ல இருந்து இப்ப நமக்கு already 1:3 அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இந்த லிஸ்ட் 1 3 4 5 ன்னு இருக்கு. கரெக்ட் தானே? இப்போ லிஸ்ட் என்ன இருக்கு 1 3 4 5. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து தேர்ட் பொசிஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் பண்ண delete பண்ண போறோம். சோ 1 1 2 இது ரெண்டுமே நம்ம delete பண்ணிட்டோம். delete பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 and 5 வந்து print ஆகுது. ஓகே 2 நம்பர் வந்து delete using delete keyword. நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து நம்ம லூப் பண்றது எப்படி? அதாவது அந்த அந்த லிஸ்டுக்குள்ள எப்படி வந்து டிராவர்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தா யூசிங் ஃபோர் லூப் நம்ம பண்ணலாம். இப்போ இப்போ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இந்த லிஸ்டுக்குள்ள என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போறோம்னா நம்ம என்ன கொடுக்குறோம்? ஃபார் ஐ இன் நம்ம இது படிச்சதான் ஃபார் ஐ இன் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ்ல ஐ இருக்கு அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொன்னா ஐனா ஒவ்வொன்னா. ஓகே சோ பைத்தான் ஃபர்ஸ்ட் ஒன் பைத்தான் பிரிண்ட் ஆகும், சி பிரிண்ட் ஆகும், ஜாவா பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? இன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஃபோர் லூப் இல்லைன்னா வைல் லூப்ல கூட நம்ம யூசிங் வைல் லூப் ஆல்சோ நமக்கு இட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்க்குறோம். இது முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனோட சிமிலரா தான் இருக்கும். லெங்த் நமக்கு நம்ம ஸ்ட்ரிங்கோட லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணோம். நமக்கு ஆல்ரெடி இது படிச்சோம். அப்புறம் என்ன படிச்சோம் ஆல்ரெடி? ஓகே பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் மின் சம் லிஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்படின்னா என்ன? லெங்த் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸியா வந்து லென் ஆஃப் அந்த லிஸ்டோட நேம் கொடுத்துட்டோம்னா எத்தனை லிஸ்ட் இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஆல்ரெடி சொல்லியாச்சு லெங்த் பார்க்கும்போது 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸ்டார்ட் வித் 1. நெக்ஸ்ட் மேக்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கோ அது கிடைக்கணும். இப்போ 1 2 3 4 5 6 மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதோட இதுதான் இங்க முக்கியமா மேக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் வேல்யூ ரிட்ரீவ் ஆகும்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கீவேர்டு தெரியணும். ஐ மீன் இந்த சிண்டாக்ஸ் தெரியணும். மேக்ஸிமம் இருக்கா மேக்ஸ்ன்னு இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும். ஓகே அதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னா 6 பிரிண்ட் ஆகும். ஏன்னா அடுத்து மேக்ஸ் ஆஃப் லிஸ்ட் 2னா இதுல இருக்கிற பெரிய ஸ்ட்ரிங் ஏதோ அது டிஸ்பிளே ஆகுது. இதுதானே பெரிய ஸ்ட்ரிங், அதனால பைத்தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் மினிமம் நம்பர் 1 பிரிண்ட் ஆகுது. மினிமம் ஆஃப் இந்த லிஸ்ட்ல மினிமம் என்ன? சி, அதனால சி பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சம்னா என்ன? அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ 1 2 3 4 5 6 சம் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா இது ஃபுல்லா ஆட் பண்ணி 21 வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா யூஸ் டு கன்வெர்ட் கிவன் சீக்வன்ஸ் இன்டு லிஸ்ட். ஆல்ரெடி நமக்கு ஒரு டபுளோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோ இருக்குன்னா அதை மாத்தி லிஸ்டா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த லிஸ்ட்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. str equal to python அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. நமக்கு இந்த ஸ்ட்ரிங்கை மாத்தி இதை என்ன பண்ணணும்? இதை வந்து நமக்கு ஒரு லிஸ்டா மாத்தணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இந்த str அப்படின்னு கொடுத்துன்னா இது கன்வெர்ட் ஆயிரும். பாருங்க பிரிண்ட் ஆகும்போது பாருங்க இது ஒரு லிஸ்டா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. காமா போட்டுட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் இதாயி மாறி. ஓகே ஒவ்வொன்னா செப்பரேட்டா வித் காமா. நெக்ஸ்ட் sorted எதுக்கு யூஸ் பண்றோம்? sort all items of list in an ascending orderல வரும். ஸோ அதுக்கு sorted அப்படின்னு தான் இதோட இது சிண்டாக்ஸ். ஸோ sorted of num அப்படின்னா இதை வந்து ஆல்ரெடி sorted இல்ல 1 3 2 எல்லாம் இருக்குல்ல, அதை மாற்றி 1 2 3 4 5 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது இல்ல. அதே மாதிரி இதுவும் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல மாத்தும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஆக்சுவலி பார்த்தோன்னா சின்னு வரணும் இல்ல, அதுக்கப்புறம் சிபிபி வரணும், அதுக்கப்புறம் ஜாவா. அது மாதிரி ஆர்டர்ல ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அப்பெண்ட் அப்படின்னா வந்து ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கு, அதோட எண்டிங்ல வேற ஏதாவது ஒரு லிஸ்டோ இல்ல ஒரு ஐட்டமோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் அப்பெண்ட். ஓகே ஸோ நம் லாங்குவேஜ் பைத்தான் ஜாவா num டாட் append of 6 அப்படின்னு கொடுத்துச்சுன்னா இது ஆல்ரெடி நம்மில் என்ன இருக்கு 5 வரைக்கும் இருக்கு. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஆட் பண்ணணும்னா இந்த append யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அங்க பாருங்க 6 பிரிண்ட் ஆயிருக்கு. அது மாதிரி லாங்குவேஜ் டாட் அப்பெண்ட் ஆஃப் சிபிபி, இந்த ஜாவாக்கு அப்புறம் சிபிபி ஆட் ஆயிருச்சு அப்பெண்ட் இங்க. அடுத்து ரிமூவ் அப்படின்னா ஒரு ஐட்டத்துல இருந்து ஒரு லிஸ்ட்ல இருந்து ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதுல வந்து நிறைய சேம் ஐட்டம் நிறைய டைம் ரிப்பீட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸ் தான் வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குற ஐட்டம்ஸ் அதில் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு எரர் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ இது வந்து ஒரு லிஸ்ட் 1 2 3 4 5 லிஸ்ட் 2ல ABCBD அப்படின்னு இருக்கு. லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் ஆஃப் 2, லிஸ்ட் 1 டாட் ரிமூவ் ஆஃப் 2. லிஸ்ட் 1ல என்ன இருக்கு 1 2 3 4. அதுல என்ன ரிமூவ் பண்ண போறோம்? 2 ரிமூவ் பண்றோம். அதை பிரிண்ட் பண்றோம். பாருங்க 2 ரிமூவ் பண்ணிட்டு 1 3 4 5 வந்து பிரிண்டா இருக்கு. அடுத்தது லிஸ்ட் 2 டாட் ரிமூவ் ஆஃப் பி. இந்த பி 2 டைம் ரிப்பீட்டா இருக்கு பாருங்க. இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு. ஆனா என்ன சொன்ன, டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒக்கரன்ஸ் மட்டும் தான் டிலீட் ஆகும். ஸோ ஏசி இது டிலீட் ஆயிடுச்சு, ஆனா இது வந்து இருக்கு ஏசிபிடி. நெக்ஸ்ட் ஒன் லிஸ்ட் 2 டாட் ரிமூவ் ஆஃப் இ. பாருங்க ஈங்கிற ஐட்டமே இல்ல, அங்க இல்லாத ஐட்டத்தை போய் நம்ம டெலீட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் வந்தது, ஒரு எரர் வந்தது, வேல்யூ எரர். நெக்ஸ்ட் சோர்ட். முன்னாடி நம்ம sorted அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம். இப்போ sorted எதுக்கு sort பண்றதுக்காகன்னு படிச்சோம். இப்போ sortனா என்னன்னு பார்க்கலாம். Sort method sort the list elements into descending or ascending order. By default, list sort the element into ascending order. It takes an optional parameter reverse which sort the list into descending order. இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம sort of அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு வேணா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருச்சு அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஓகே, ஒண்ணுமே கொடுக்கலனா உங்க அசெண்டிங் ஆர்டர்ல வரும். ரிவர்ஸா வேணும், அதாவது நார்மலா இருக்கிறது வந்து 1 2 3 4, ரிவர்ஸா வேணும்னா 5 4 3 2 1. அது வந்து ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம்னா டிசெண்டிங்ல வரும். பாருங்க 6 8 2 4 10 சோட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு சோட்டு ஆர்டர் 2 4 6 8 10 வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் வந்து நீங்க லிஸ்ட் 1 டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருச்சுன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல 10 8 அது மாதிரி வந்துருச்சு. ஸோ இது நோட் பண்ணி வைக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப பார்த்தது சோர்ட். நெக்ஸ்ட் பார்க்க போறது ரிவர்ஸ். ரிவர்ஸ் எலமெண்ட்ஸ், இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். அதாவது 6 8 2 4 10 அப்படின்னா பிரிண்ட் ஆகும்போது 10 4 2 8 6 அப்படியே நம்ம உல்டா திருப்பி போடணும். ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரிவர்ஸ். ஸோ அது கொடுக்கும்போது என்ன ஆகும் 10 4 2 8 6. இது என்ன டிஃபரன்ஸ்? இதுவும் சோர்ட்டும் தமிழ் ஏதாவது இருக்கா, சிமிலாரிட்டி இருக்கா? இல்ல. இங்க 10 இந்த சோர்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் சாரி சோர்ட் உள்ள ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 10க்கு அப்புறம் 8 தான் வரும். ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. ஆனா இது வந்து டிசெண்டிங்ல எல்லாம் வரல, இந்த லிஸ்ட்டை வந்து அப்படியே ரைட்ல இருந்து டிஸ்பிளே பண்ணது, ரிவர்ஸ்ல காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கவுண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு லிஸ்டுக்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு எலமெண்ட் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் இருக்கு, அது மாதிரி எல்லாம் கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். லிஸ்ட் டாட் கவுண்ட் ஆஃப் ஐட்டம். இப்போ பாருங்க நம் டாட் கவுண்ட் ஆஃப் 2. இந்த 2 எத்தனை டைம் ரிப்பீட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுது. பாருங்க 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு 3 கிடைச்சிருக்கு. அடுத்தது நம் டாட் கவுண்ட் ஆஃப் 10. 10 எத்தனை டைம் ரிப்பீட்டா இருக்கு? ரிப்பீட்டா இருக்கா இங்க? 10ஏ இல்ல இங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? அது அந்த ஐட்டம்ஸ் பிரசண்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு 0 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம இண்டெக்ஸில் இல்ல ஃபைண்ட் படிச்சோம்ல, ஃபைண்ட் கீவேர்டு. ஃபைண்டில் அதுல எதுல படிச்சோம்? ஸ்ட்ரிங்ல படிச்சோம். ஃபைண்டில் -1 டிஸ்பிளே ஆகும்னு சொன்னோம்ல லிஸ்டில். அந்த ஸ்ட்ரிங்கில் இல்ல அப்படின்னா என்ன வரும்? -1 வரும்னு சொல்லி படிச்சோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கவுண்ட் வந்து யூஸ் பண்றது நம்மளோட லிஸ்டில தான். அந்த ஐட்டம்ஸ் பிரசண்டா இல்லைன்னா உங்களுக்கு 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நோட் பண்ணி வைக்கணும். கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகே, மறுபடியும் பாருங்க இண்டெக்ஸ் நம்ம அதிலும் படிச்சோம், ஸ்ட்ரிங்கிலும் படிச்சோம், இங்கேயும் வருது. எல்லாமே சேம் தான். அங்க சொன்னோம் இண்டெக்ஸ் பர்டிகுலர் நம்ம சர்ச் பண்ண போற ஐட்டம்ஸ் இங்க இல்லன்னா எக்ஸெப்ஷன், அதாவது ஒரு எரர் வரும்னு சொன்னோம் இல்ல ஸ்ட்ரிங்ல, அதே மாதிரி இங்கேயும் எரர் வரும். ஓகே, பாக்கி எல்லாமே சேம் தான். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஐட்டம் ஸ்டார்ட் எண்ட் எல்லாமே சேம் தான். பாருங்க இண்டெக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ PYT எஸ் இருக்கு. எங்க இருக்கு?
0 1 2 செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, அதனால உங்களுக்கு 2 பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்தது P இருக்கா? எஸ் இருக்கு, அது வந்து 0th பொசிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் லிஸ்ட் ஒன்னோட இண்டெக்ஸ் ஆஃப் P, 3, 10. P தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஆதித்த P எடுக்க கூடாது. தேர்ட் பொசிஷன்ல இருந்து தொடங்கிட்டுள்ள P எடுக்கணும் 10 வரைக்கும். 0 1 2 3 4 5. Yes, this P will get the out. You will get this P as the output. இப்ப என்ன வரும்? 0 1 2 3 4 5 ன்னு வரும். ஓகே, லாஸ்ட் பார்த்தனா list one dot index of z. z அப்படின்னா ஒன்னும் இல்ல இதுக்குள்ள. There is no such element. There is no such items in this list. So என்ன பண்ணும்? உங்களுக்கு this z is not in the list அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இன்சர்ட்னா என்ன? ஏதாவது ஒரு எலமெண்ட் நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள என்ன கொடுப்போம்? இன்சர்ட் ஆஃப். எங்க இன்சர்ட் பண்ணணும்? எந்த இண்டெக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும்? which item you are going to insert ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். at what position and at which item. ஓகே, so num dot insert of 4. fourth indexல போயிட்டு 60 வந்து இன்சர்ட் பண்ணணும். so fourth position என்ன? 0 1 2 3 4. அதாவது இந்த 50 என்று இருக்கிற பொசிஷன் இருக்குல்ல, அங்க போயிட்டு 50ங்கிறது வந்துட்டு 5th இருக்கு, அங்க போய் சாரி 4th இருக்கு, அங்க போயிட்டு 60 வந்து பிளேஸ் ஆகணும். பிளேஸ் ஆயிட்டு என்ன ஆகும் தெரியுமா? இந்த 50 போய் அந்த பக்கம் தள்ளும், அவ்வளவுதான். அல்லது delete பண்ணாது. ஓகே, இந்த 50 அங்கேயே இருக்கும். 50 வந்து அப்ப என்ன ஆகும்? 50க்கு அங்க ஸ்பேஸ் இல்லாதனால 50 வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளவுதான். பாருங்க, 40 முடிச்சிட்டு 60 வந்துருச்சு. அந்த 4th பொசிஷன் 60 வந்தது. 50 ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? அடுத்த பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, now 7th இண்டெக்ஸ்ல போய் 70 இன்சர்ட் பண்ணுங்க சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி இங்க 7 6 4 5 வரைக்கும் தான் இருக்கு. 0 1 2 3 4 5 வரைக்கும் தான் இருக்கு. இனிமேல் வர வேண்டியது 6th இண்டெக்ஸ் தான். ஆனா நம்ம கொடுத்திருக்கிறது 7th இண்டெக்ஸ்ல 70 போடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எரர் எல்லாம் வராது. நெக்ஸ்ட் அவைலபிள் ஸ்பேஸ் என்ன இருக்கு? அந்த இண்டெக்ஸ்ல போயிட்டு அந்த 70 போய் பிரிண்ட் ஆகும். இதே வந்து நீங்க இந்த 7க்கு பதில் 10 கொடுத்தா கூட உங்களுக்கு இந்த பொசிஷன்ல போய் 70 வந்து பிரிண்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகே, அதான் வந்து இன்சர்ட். நெக்ஸ்ட் பாப் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டாக்ல எல்லாம் நம்ம படிப்போம் புஷ் அண்ட் பாப். அதே சேம் மீனிங் தான். பாப் அப்படின்னா வந்து ரிமூவ்ங்கிற மீனிங் தான். ஒரு லிஸ்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் பொசிஷன்ல எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதுல என்ன கொடுப்போம்? சிண்டாக்ஸ் லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ். இப்ப நம் டாட் பாப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட் இருக்கிற எலமெண்ட் போய் ரிமூவ் ஆகும். நம்மளோட ஸ்டாக்ல அப்படிதானே, லாஸ்ட் ஐட்டம் தானே ரிமூவ் ஆகும். அதே மாதிரி ஸோ 10 20 30 40 பிரிண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளா இண்டெக்ஸ் மென்ஷன் பண்றோம். எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது ரிமூவ் ஆகணும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? 10 20 30 40 0 1 2. இந்த 30 மாத்தணும். ஓகே, இந்த 30 போய் நம்ம ரிமூவ் பண்ணணும் போது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது 10 20 40 பிரிண்ட் ஆயிடுச்சு. நவ் நம் டாட் பாப் ஆஃப் 7. பாப் ஆஃப் 7 7th இண்டெக்ஸ்ல ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணா நம்ம சொல்ல போறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கா? 7th இண்டெக்ஸ் இருக்கா? இல்ல. சோ உங்களுக்கு பாப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்ப பாருங்க, ரிமூவில் என்ன பண்ணிருந்தோம்? இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது, மறுபடியும் கம்பேர் பண்ணிட்டு நான் உங்களோட வேலை கூட நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி தான். லிஸ்டட் ரிமூவ் ஆஃப் ஒரு ஐட்டம் இல்லாத ஒரு ஐட்டத்தை போய் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நாட் இன் லிஸ்ட்னு சொல்லிட்டு எரர் வரும். ஆனா டிஃபரன்ஸ் பாருங்க, ரிமூவுக்கும் பாப்புக்கும் தமிழ்ல டிஃபரன்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. ரிமூவில நம்ம இண்டெக்ஸ் கொடுக்க மாட்டோம். இதுதான் இதோட டிஃபரன்ஸ். ரிமூவில எந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ண போறோங்கிறது மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ ஒரு இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் இந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அது வந்து நான் இங்க ஆப்பிள்ங்கிறது இந்த பிராக்கெட்ல மென்ஷன் பண்ணும். ஆனா நோட் பண்ணிக்கோங்க, பாப்புல வந்து அப்படி கிடையாது. பாப்புல வந்து நம்ம ஐட்டம் நேம் வச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் நேம் வச்சுட்டு பண்ணுவோம். இண்டெக்ஸ் நம்பர் வச்சுட்டு பண்றோம். ஓகே, மத்தபடி சேம் தான். நெக்ஸ்ட் கிளியர் அப்படின்னா ஃபுல் அந்த லிஸ்டில் இருக்க கம்ப்ளீட் எலமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்காக கிளியர் யூஸ் பண்றோம். இட் கிளியர்ஸ் த லிஸ்ட் கம்ப்ளீட்லி அண்ட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். ஏன்னா ரிட்டர்ன் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஃபுல்லா வந்து கிளியர் ஆயிடும். ஓகே, ஸோ நம் டாட் கிளியர் பிரிண்ட் ஆஃப் நம். பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே கிளியர் ரிட்டர்ன் பண்றதுக்கு இல்லை, டிஸ்பிளே பண்றதுக்கு இல்லை. அதனால ஒரு எம்டி லிஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, எம்டி லிஸ்ட் வரும்.
ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட சிலபஸ்ல இந்த ஒரு டாபிக் இருக்கு. வாட் இஸ் அலையசிங்? அலையசிங் இன் எ லிஸ்ட். அலையசிங் என்ன? ஒரு നെയിമ வந்து மாத்தி கொடுக்கறது இல்ல. ഒരാളുടെ ഒരു പേര് എടുക്ക്, அந்த ஆளுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா நம்ம அலையாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ aliasing means two or more variables refer to the same list in memory, not just equal contents. அதாவது ஒரு two or more variable refer to the same list in memory, not just equal contents, but the exact same object. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம இந்த டெஃபினிஷன் பார்க்கலாம். லிஸ்ட் 1ல 10, 20, 30 இருக்கு. லிஸ்ட் 2 என்ன பண்ணுது? லிஸ்ட் 1നെ ரெஃபர் பண்ணுது. ஓகே, லிஸ்ட் 1നെ ரெஃபர் பண்ணுது. அலைசிங் happens here. இங்க வந்து அலைசிங் நடக்குது. ஸோ லிஸ்ட் 2 of 1 இது மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சு? இந்த லிஸ்ட் 1 and லிஸ்ட் 2 வந்து சேம் ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகே, ஸோ லிஸ்ட் 2 of 1. இப்போ லிஸ்ட் 2ல வந்து லிஸ்ட் 1 இருக்கு. லிஸ்ட் 2லும் வந்து 10, 20, 30 இருக்கு. நவ் லிஸ்ட் 2 of 1 வந்து 99 மாத்திரம். லிஸ்ட் 2ல என்ன இருக்கு? இப்போ 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 10, 20, 30 இருக்கு. இப்ப லிஸ்ட் இது வந்து லிஸ்ட் 2. லிஸ்ட் 2 of 1 அப்படின்னா என்ன? 0, 1. திஸ் 20 போய் மாத்திட்டு 99 மாத்தணும். ஓகே, இப்ப லிஸ்ட் 2 என்னாச்சு? நியூ லிஸ்ட் 2 இஸ் 10, 99, 30 அப்படின்னு சொல்லிட்டு நியூ லிஸ்ட் இருக்கு. ஓகே, 10, 99, 30. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்றோம். பாருங்க, லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணும்போது லிஸ்ட் 1 மாறிடுச்சு. பிகாஸ் இது மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் இன்னொரு லிஸ்ட் கூட அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அதை வந்து அலைசிங் சொல்லுவோம். அப்போ பண்ணும்போது அது ஈக்குவல் ஆகி மாறிடும். அது சேம் ஆப்ஜெக்ட், கண்டென்ஸ் மட்டும் சேம் இல்ல, சேம் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு ஆப்ஜெக்டோட வேல்யூஸும் வந்து சேஞ்ச் ஆயிரும். லிஸ்ட் 1 சேஞ்ச் 2 பிகாஸ் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 ஆர் அலையசஸ், சேம் ஆப்ஜெக்ட். ஓகே, இன்னொரு டாபிக் இருக்கு, கிளானிங் ஆர் காப்பிங் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் வந்து காப்பி பண்றோம், ஓகே, இல்லைன்னா கிளான் பண்றோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் வந்து மியூட்டபிள் தான். ஸோ நம்ம வந்து ஒரு we may need to create a copy of list to preserve the original data while making changes to the duplicate. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் 1 இருக்கு, அதுக்குள்ள மேபி 10 and 20 இருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் வந்து இன்னொரு லிஸ்ட் 2 கிரியேட் பண்ண போறோம். இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண போறோம். ஆனா இது வந்து அப்படியே ஒரிஜினல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம பாக்குறோம். ஓகே, இது வந்து லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் 1. இது வந்து லிஸ்ட் 1, திஸ் இஸ் L1. ஓகே, நவ் L2 அப்படின்னு கொடுத்துட்டு L1 அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா, L2 ஈக்குவல் டு L1 கொடுத்துருச்சுன்னா L2ல நம்மள என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது L1லும் சேஞ்ச் ஆயிடும். ஓகே, அது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, நவ் நம்ம வந்து அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஒரிஜினல் காப்பி அப்படியே இருக்கணும். காப்பி எடுத்துக்கணும், ஒரிஜினல் டேட்டா இருக்கணும். அதோட காப்பி எடுத்துட்டு அதுல நம்ம போய் சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ வந்து ஒரிஜினல் அப்படியே கீப் ப்ரிசர்விங் த சேம் டேட்டா, அதுதான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு தான் க்ளோனிங் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி பண்ணலாம்? ஸ்லைசிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்கு, இல்லைன்னா லிஸ்ட் காப்பி, இல்லைன்னா டீப் காப்பின்னு சொல்லி 4 இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லைசிங்னா இப்போ A இருக்கு, நம்ம B ஈக்குவல் டு A மட்டும் கொடுத்தன. இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் கொடுக்காம B ஈக்குவல் டு A கொடுத்துருச்சுன்னா ரெண்டுமே அலைசிங் ஆகி மாறிடும். அப்போ வந்து Bல என்ன சேஞ்ச் பண்ணாலும் Aயும் மாறிடும். அப்படி மாறக்கூடாது, இது மியூட்டபிள் தான். ஆனா அப்படி எனக்கு இப்போ மாறக்கூடாது, எனக்கு ஒரிஜினல் ப்ரிசர்வ் பண்ணணும்னா நான் இந்த இந்த ஏக்குள்ள வந்து ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போய் நம்ம Bல ஸ்டோர் பண்றோம். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் B. இப்போ B பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 1, 2, 3, 6, 5 கிடைக்கும். ஏன்னா அதுல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. மறுபடியும் இந்த B என்ன பண்ணிருக்க தெரியுமா? B வந்து நான் மாத்தி திவ்யான்னு மாத்திட்டேன். ஓகே, B திவ்யான்னு மாத்திடுச்சு. அப்புறம் நான் பிரிண்ட் பண்றேன். அந்த B போய் பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு திவ்யான்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த Bல ஆல்ரெடி இருந்த 1, 2, 3, 6, 5 மாறி திவ்யா ஆயிடுச்சு. ஆனா A பிரிண்ட் பண்ணும்போது A அப்படியே இருக்கு, ஒரிஜினல் அப்படியே இருக்கு. நான் இங்க ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இதுக்கு தான் காப்பிங் ஆர் க்ளோனிங் சொல்றது. நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இதே வந்து நீங்க இப்படி கொடுக்காம B ஈக்குவல் டு A அப்படின்னு கொடுத்துருச்சுன்னா ஃபுல்லா மாறி இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூசிங் லிஸ்ட் ஆப்ரேஷன் உபயோகிச்சுட்டும் யூஸ் பண்ணிட்டும் நீங்க அது பண்ணலாம். B ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் A அப்படின்னு கொடுத்துட்டோம்னா
ஏயில் இருக்கிறது எல்லாமே பியில் வந்திருக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் பி கொடுக்கும்போது சேம் வந்துடும் 1 3 3 3 4 5 இது வந்து பி. அப்புறம் பி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் 9 10 மாத்திருக்கு பி. ஓகே மாத்திட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஆனா ஏ வந்து ப்ரிசர்வா இருக்கு. ஏழு என்ன இருந்து அப்படியே இருக்கு யூசிங் லிஸ்ட். இது அனதர் வே. ஓகே இன்னொன்று வந்து காப்பி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஏ டாட் காப்பி கொடுக்குறோம், பிரிண்ட் கொடுக்குறோம், பிஏ பிரிண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் பி மாத்திருச்சு, பி மாறி இருக்கு ஆனா ஏ மாறல. ஓகே அடுத்தது டீப் காப்பின்னு சொல்லிட்டு வந்து இது எதுக்கு யூஸ் பண்றோம்? நெஸ்டட் லிஸ்ட் வரும்போது தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். ஓகே அதை நோட் பண்ணிக்கோங்க. டீப் காப்பி டீப் காப்பியும் நம்ம இப்ப படிச்ச இதே தான். ஆனா டிஃபரன்ஸ் வந்து இது யூஸ் பண்றது வந்து if your list contains nested list or complex objects இந்த மாதிரி இருக்கும்போது தான் டீப் காப்பி யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ காப்பி டாட் இதோட சிண்டாக்ஸ் காப்பி டாட் டி காப்பி ஆஃப் ஏ. ஓகே ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லிஸ்ட். ஓகே அதுக்கப்புறம் நம்ம பி பிரிண்ட் பண்றோம், பிஏ மாத்தியாச்சு, மாத்திட்டு பிரிண்ட் பண்ணோம் ஆனா ஏ அப்படியே ப்ரிசர்வா இருக்கு. ஸோ நம்ம இது எந்த பிளேஸ்ல டீப் காப்பி யூஸ் பண்ணுவோம்னா நெஸ்டட் லிஸ்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட். இதோட சிண்டாக்ஸ் காப்பி டாட் டீப் காப்பி. ஓகே நம்ம இப்ப கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் அ கரெக்ட் சிண்டாக்ஸ் ஃபார் மேக்கிங் ஏ காப்பி ஆஃப் ஏ லிஸ்ட்? லிஸ்டோட ஒரு காப்பி மேக் பண்ணணும்னா இதுல இருக்கிற எது கரெக்டா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் 1. கண்டிப்பா அது அலைசிங்கா மாறிடும், காப்பி ஆகாது. ஃபுல்லாவே வந்து அது மாறிடும். லிஸ்ட் 2 மாத்தினா லிஸ்ட் 1 மாறிடும். ஸோ காப்பி இல்ல, ஒரிஜினலே மாறுது. ஸோ இது ராங். நெக்ஸ்ட் லிஸ்ட் 2 டாட் ஈக்குவல் டு லிஸ்ட் 1 டாட் காப்பி ஆப்ரேஷன் இருக்கு. அப்புறம் லிஸ்ட் 2 டாட் காப்பி ஆஃப் லிஸ்ட் 1 இருக்கு. இதோட என்ன ஆன்சர்? ஆன்சர் லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 டாட் காப்பிங்கிறத ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் 2ல தான் நம்ம ஸ்டோர் பண்றோம். என்ன ஸ்டோர் பண்றோம்? லிஸ்ட் 1 டாட் காப்பி. இப்போ முன்னாடி நம்ம படிச்ச எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா தெரியும். பி ஈக்குவல் டு ஏ டாட் காப்பி அப்படின்னு தானே கொடுத்தோம். லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் 1 டாட் காப்பி. ஓகே now what is the correct syntax for making a copy of list? again இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம தான் படிச்சோமே 4 விதமா பண்ணலாம்னு. சோ இது வந்து ராங்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது லிஸ்ட் 2 ஈக்குவல் டு இதுதானே நம்ம இப்ப படிச்சது தானே? இல்ல இது வந்து காப்பி ஆபரேட்டர். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொன்னோம்ல, அதை பத்தி அதுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து எந்த சிண்டாக்ஸ்? இதுதான் கரெக்ட் சிண்டாக்ஸ். லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் 1. கன்ஃபியூஸ் ஆகாதுங்க, இது ரெண்டு கொஸ்டினுமே டிஃப்ரெண்ட் தான். இந்த கொஸ்டின்ல வந்து லிஸ்ட் 1 டாட் காப்பி அப்படின்னு இருக்கு. இது வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு எப்படி காப்பி பண்ணலாம் அதோட சிண்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. லிஸ்ட் 2 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப், லிஸ்ட்ங்கிறது தான் ஃபங்க்ஷன் நேம். அதுக்குள்ள வந்து எந்த லிஸ்ட் நம்ம பண்றோம் காப்பி? எந்த லிஸ்டோட காப்பி? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் தானே, லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் கோட். லிஸ்ட் 1 ஈக்குவல் டு ஏபிசி, லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 1 2 3. இது வந்து ஒரு லிஸ்ட், இது வந்து செகண்ட் லிஸ்ட். இப்போ நம்ம ஃபோர் லூப் யூஸ் பண்ணி இட்டரேட் பண்ண போறோம், லூப்பிங் பண்ண போறோம். ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் 2 நம்ம எந்த ஸ்ட்ரிங் எந்த லிஸ்டுக்குள்ள நம்ம டிராவல்ஸ் பண்ண போறோம்? இந்த லிஸ்டுக்குள்ள டிராவல்ஸ் பண்ண போறோம். ஓகே இந்த டிராவல்ஸ் ஒவ்வொன்னா பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இந்த 1 2 3 ஃபுல்லா நம்ம செக் பண்ணிட்டு ஒவ்வொன்னா பார்த்துட்டு நம்ம அந்த லிஸ்ட் 1 டாட் append of x இது கூட இப்போ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா நம்ம டிராவர்ஸ் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் எக்ஸ், இந்த ஒவ்வொன்னா எக்ஸ் தான். ஆஃப்டர் திஸ் எக்ஸ் append the what? list 1. for x in list 2 list sorry wrong. for exting list 2 நம்ம list 2ல ஒவ்வொன்னா நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு list 1 டாட் append, list 1 தான் நம்ம append பண்றோம். ஓகே list 1 என்ன? abc, இது கூட append பண்றோம். சோ a b c ஆദ്യം என்ன இருக்கு? list 1. சோ அதுக்கு அப்புறம் append of x. x ன்னா என்ன? list 2ல இருக்கிறதானே நம்ம டிராவர்ஸ் பண்ணிருக்கோம். x ல என்ன இருக்கு? 1 2 3. So answer என்ன வரும்? ABC 1 2 3 ன்னு வரும். Next, what is the correct syntax for adding elements from list 2 into list 1? list 2 இல் இருக்கிற adding elements from list 2 அதாவது list 1 இப்போ நம்ம இப்போ முன்னாடி படிச்சோமே, இப்போ பார்த்தோமே, இதேதான் list 2 இல் இருக்கிற
லிஸ்ட் 1லோட்டு வந்து லிஸ்ட் 2ல இருக்கிற ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்றதுக்கு என்ன கொடுக்கலாம்? நம்ம இங்க படிச்சோம் அப்பெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணோம். ஆனா இங்க அப்பெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு ஒரு ஃபங்க்ஷனே காணும். ரைட்? அப்ப என்ன ஆன்சர்? அப்பெண்ட் மாதிரியே இன்னொன்னு இருக்கு எக்ஸ்டெண்ட். ஓகே, எக்ஸ்டெண்ட்னு சொல்லி கொடுத்தாலும் அப்பெண்ட் ஆயிடும். லிஸ்ட் 1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் லிஸ்ட் 2. ஸோ இதுவும் வந்து similar to appending. Append. So extend and append both are same meaning, similar meaning. Next, what will be the result of the following syntax? Apple, banana, cherry ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. மை லிஸ்டில் இத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல வந்து மை லிஸ்ட் ஆஃப் 0. 0ல வந்து நான் கிவியா மாத்த போறேன். 0ல ஆல்ரெடி ஆப்பிள் இருந்தது. அதை போய் நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டு கிவி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, நவ் பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் 1. மை லிஸ்ட் ஆஃப் 1ல் என்ன இருக்கு இப்போ அதுவும் கேக்குறாங்க. என்ன இருக்கு, அப்படியே ஒன்னும் சேஞ்ச் ஆகல. இந்த ஆப்பிள மாத்தி 0th பொசிஷன்ல போய் கிவி ஆயிருச்சு. இப்ப என்ன இருக்கு, கிவிக்கு அப்புறம் பனானா இருக்கு, ஆப்பிள் போயிருச்சு. சோ பனானா, ஆன்சர் இஸ் பனானா. நெக்ஸ்ட், வாட் will be the result of the syntax? ஆல்ரெடி ஆப்பிள், பனானா, செரின்னு சொல்லி 3 ஐட்டம்ஸ் இருக்கு இந்த லிஸ்ட்ல. இதுல இருந்து இந்த ஸ்லைஸ் 1 to 2. 1 to 2 அப்படின்னா 2 எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். தட் மீன்ஸ் 1 மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் 0, 1. திஸ் பனானாயில போய் என்ன பண்ணணும், கிவி மேங்கோ போய் ஸ்டோர் ஆகணும். இந்த பனானா இருக்கிற பிளேஸ் போயிட்டு என்னென்ன ஸ்டோர் ஆகணும், இந்த கிவியும் மேங்கோயும் போய் ஸ்டோர் ஆகணும். ஓகே, சோ ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்கும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஆப்பிள் இருந்தது, அதுக்கப்புறம் பனானா இருக்கிற பிளேஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், கிவி, மேங்கோ, அதுக்கப்புறம் அத்தனையும் முடிச்சதுக்கு அப்புறம் செரி அப்படியே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் ஆஃப் 2. 0, 1, 2. 2ல் என்ன இருக்கு, மேங்கோ இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், ஆல்மோஸ்ட் பார்த்தோம். இதுல இருந்து நான் இந்த சிலபஸ் மறுபடியும் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் இதுல இருந்து கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம், லைவ்ல பார்க்கலாம், இல்லாம ரெக்கார்டிங்காவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நோ ப்ராப்ளம். பாருங்க, ஸ்ட்ரிங் ஸ்லைசஸ், இம்யூட்டபிலிட்டி, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், மெத்தட்ஸ், ஸ்ட்ரிங் மோடியூல் நான் உங்களுக்கு சொல்லலாம். லிஸ்ட் ஆஸ் அரேஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் ஸ்லைசஸ், லிஸ்ட் மெத்தட், லிஸ்ட் லூப், அலைசிங், க்ளோனிங் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங் மோடியூல் என்னங்கிறது நான் பார்த்துட்டு என்னென்ன ஏதாவது அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் ஏதாவது நான் விட்டேன்னா அது அதுக்கப்புறம் நான் போட்டுருவேன். என்ன விட்டுருக்கேன் பார்த்துட்டு அது செப்பரேட்டாக போடுவேன் ஒவ்வொரு யூனிட்லையும் பார்த்துட்டு. ஓகே, ஸோ நம்ம டபுள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு இன்னைக்கே கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.